மேட்டர் இல்ல. எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதான் மேட்டர். இனிமே ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் இருந்தா மேட்டர் இல்ல. எல்லாருமே நல்லது. நிறைய பேர் சொல்லலாம். விக்ரம்லாம் பலூன் மர்றா அப்பா, ஏத்துனா ஏத்துவான், இறக்குனா இறக்கிட்டு வர்றா. எப்பா சாமி, மனுஷனாடா இருந்தாலு. இல்ல கிளை சரி விடு. வாய் சும்மா இருக்காது. கண்ட்ரோல், தயவு செஞ்சு கண்ட்ரோல். இல்ல ஒரு நாளைக்கு வார்த்தை நான் வரும். கம்புடாரே, நாளைக்கு நான் போய் பார்த்துட்டு கூட சேர்த்து நானே எக்ஸைட் ஆகிறேன். சாரே இல்ல நான் மதிக்கிறேன். இல்ல உண்மையிலே நான் இது அதனாலதான் ஸ்பாயில் ஒண்ணு கூட சொல்ல. நான் மொத்தமா நம்ம வழக்கமா கேட்டு போற பத்திரி கிட்ட எல்லா படத்துக்கும் ஸ்பாயிலர் சொல்லுவேன். புஷ்பாக்க சொல்லி எல்லா படத்துக்கும் சொல்லுவேன். இல்லடா, இந்த படத்துக்கு சொல்லாத காரணம் இருக்கு. இந்த ஆள் படத்துக்குலாம் இப்படி ஒரு ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் போகாமலாம் இருக்க, போய் பார்க்கணும். எல்லாரும் பசங்க இல்ல நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்றேன். இந்த மாதிரி நான் சத்தியமா விக்ரம் படம் பார்த்தது கிடையாது. தியேட்டர் ஆடியன்ஸே கத்துற மாதிரி புரியுதா? ஏன்னா 1-2 பேர் கத்துவோம், ஏதாவது இல்ல என்ன மாதிரி ஏதாவது ஒரு 2 பேர் கத்துறோம். தியேட்டர் இதுல ஒரு 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 ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்துருந்தாங்க. ஃபேமிலி தான் வயசான என் பக்கத்துல அது இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அதுங்களே என்ஜாய் பண்ணி பார்த்து சரி இதுங்க தான் இதான் இன்ட்ரெஸ்ட்லாம் இது எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸும் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு கன்னி வெடி பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தேன். அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, ஏன்னா அது பெரிய விஷயம். அதான் சொல்லக்கூடாது. கன்னி வெடி சொல்லக்கூடாது. ஆக்சுவலா இந்த மாதிரி சர்ப்ரைஸா ஒரு படம் ஒரு ஒத்தே இல்லாம உள்ள போய் பயங்கர எக்ஸைட்மெண்டா வந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ராட்சசனு, அதுக்கப்புறம் வந்து அது என்ன இவன் ஜெயம் ரவி இது ஒரு படம் இருக்குமேடா, ஜெயம் ரவியும் இவனும் நடிச்சிருப்பாங்களே, அரவிந்த் சாமியும். அந்த படம் தனி ஒருவன். படம் நரேஷன் பயங்கரமா சூப்பரா. ஒரு மாதிரி ஒண்ணுமே இதெல்லாம் ஒரு படமாடான்னு உள்ள போயிட்டு பார்த்துட்டு வெளியில வந்து சர்ப்ரைஸ் ஆனதெல்லாம் இந்த 2 படம். நிகேஷ் இது சொல்லணும். மைகான் பண்ணுங்க. ஆனா இதுல மாஸ்டர் இப்ப வழக்கமா ஹீரோக்கு ஒரு பாடி காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப கங்கோல தற்கொலை மாதிரி ஒண்ணு பண்ணானுங்களே, அந்த மாதிரி பண்ணாம எதுவுமே இப்ப வழக்கமா ஒரு ஹீரோ பாடி காட்டுறதுக்காக ஒரு மாஸ் இருக்கும்ல, ஒரு சும்மா இப்ப நான் 6 பேக் வச்சுக்கிறேன், நல்ல பாடி வச்சுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணாம ஒரு அவன் மான்ஸ்டர் இது உன்னிப்பா கவனிய, அவன் சட்டை அந்த ட்ரெஸ் கழட்டுறதுக்கே ஒரு காரணம் இருக்கும். படம் பார்க்கும்போது உனக்கு அது புரியும். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அவன் எதுக்கு அதான் ஜட்டையோட போனான்னு ஒரு காரணம் இருக்கும். உள்ள என்ன பண்ணான்றதான் அது பெரிய மேட்ரு. அந்த ஆளு நேச்சராவே நல்ல பிசிக். அந்த ஆளுக்கு சூப்பரா இருப்பாரா. இல்ல புரியுதா? இல்ல அந்த டைம்ல இப்ப இல்ல விக்ரம் அப்படிதான் நடந்து வரும்போது எல்லாம் கத்துனானுங்க. ஆனா உள்ள போன பிறகுதான் தியேட்டரே கத்துச்சு. தியேட்டர் என்ன பண்ணான்ற மாதிரிதான் வேற 58 வயசுலயும் அந்த பிசிக்க மெயின்டைன் பண்றதுலாம் சும்மா வான்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இல்ல எப்படித்தமா இந்த மான்ஸ்டர்ப்பா நம்ம கொடுத்தா 200 ரூபாய்க்கு சூப்பரா நிம்மதியா இருந்தது. உண்மையிலே வழக்கமா எப்படித்தமா இருக்கும், ராயனை பார்த்தா கார் துப்பிட்டு வருவான், அதான் கங்கோ பார்த்தா கார் துப்பிட்டு அந்த மாதிரி தான் போன வருஷம் அப்படி ஓடி இருந்தது. வேற ஏதாவது படம் பார்த்தா இதெல்லாம் நல்லா இதுதான் பெஸ்ட். எனக்கடா இந்த படம் நல்லா பெருசா பிக்கப் ஆகும் கண்டிப்பா. ஆயிடும்டா. ஒரு 10 நாளுக்கு இதுல தான் 10 நாளுக்கு அது. நீ யோசிச்சு பாரு, டிராகனே பிக்கப் பண்ணானுங்க நம்ம பசங்க, இதை பிக்கப் பண்ண மாட்டானுங்க. ஆமா, இதெல்லாம் அடிச்சு தள்ளுறோம் நம்ம பசங்க. அதுவும் இல்லாம ஒரு சில பேரோட கேரக்டருக்கே படம் ஓடுவோம் அலெக்ஸ். நல்லா இருந்ததுன்னா ஓடுவேன். ஏன்னா விக்ரம்லாம் அந்த மாதிரி ஒரு குட் சோல், எல்லார் மத்தியிலயும் குட் சோல். விக்ரம் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுற ஆளே கிடையாது. எல்லாருமே விக்ரம்னா ஒரு ரெஸ்பெக்டான பார்ப்பாங்க. அதான் நம்ம பசங்க அசால்ட்டா தள்ளுறோம் படத்தை. நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இல்லமா, இதுல சத்தியமா சொல்றேன், அந்த டைரக்டர் தரமகாரம் உண்மையில தெளிவா தெரியுது. எவனாவது யூஸ் பண்ணி ஏதாவது நல்ல ஹீரோ கூட்டுன்னு போய் செம்ம தரமகாரம் என்ன கேட்டா. ஏன்னா எனக்கு நீ சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கு, லைட்டா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுடா விக்ரம் எல்லாம் வந்து. நான்லாம் ஒரு நிமிஷம் இல்ல இருடா சாமி, வேற மாதிரி சாமி கொடுத்த காசுக்கு நல்லா இருக்கு. வேற மாதிரி படம் வழக்கமா இல்ல. இப்ப ஒரு நிமிஷம் இல்ல சாமி எல்லாம் ஸ்பேஸுக்கு வரல. இப்ப இல்ல நம்ம எல்லாம் பேசிருக்கோம். இப்ப தங்கலான் பார்த்தாலும் கோபுரா பார்த்தாலும் யாருமே பெருசாலாம் பேச மாட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனா விக்ரம் எஃபெக்ட் அந்த மாதிரி பேசுவோம். இதெல்லாம் படமே பேசும். அதான் படமே பேசும் சார். வேற மாதிரி நிறைய காப்பாத்திட்டான் ஒரு வழியா. நான் டைரக்டர் சத்தியமா நல்ல இது தரம் இருக்கு. நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்னீங்களா, தரமான சீன். அது பேட்டரி கட்டி குமிச்சா அந்த சீனுக்கு வேற இருந்தது. பெஸ்ட் நிறைய சீன். செகண்ட் ஹாஃப் தான் தியேட்டர் மூவ்மெண்ட் அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னா வந்தது, தியேட்டர் மூவ்மெண்ட் இருந்தது தான் ஜாலியா வந்தது.
ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன செகண்ட் தெரியுமா ஹாஃப் இப்ப இல்ல அந்த கார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல பிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, சஸ்பென்ஸாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். என்ன அப்படி இருக்க போகுதுன்னு. ஆமா இவர் ஆனா போர் என்ட்ரி அடிக்கல. டாக்கே 20 நிமிஷம் ஆயிருது. ம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தா கதையை. ம். வேற இதான் நான் எதுவும் அதை சும்மா நால மாசின்னு இருக்கும் அதே போதும் அந்த மாதிரி தான் நினைச்சேன். நான் என்ன ஜஸ்ட் தெரியுமா நினைச்சேன், இது ஹீரோனுக்கும் ஸ்கெட்ச் ஆம்பளை மாதிரி இருக்க மக்களுக்கும் போகுதுதான் எல்லாத்தையும் அப்படிதான் பெஸ்ட் நினைச்சேன் வச்சுருக்காங்க. இலச்சு. இது ஒரு ஸ்போக்ஸ். இதுல ஒரு நிமிஷம் இல்ல, இது இல்ல பயங்கரம் தான் மாஸ்டர் இதுல சிங்கிள் டெக் இல்ல சாமி சிங்கிள் டெக் சீன் இருக்குதுல்ல, நானும் அதை சப்பையா நினைச்சேன். ஆமா ஏன்னா சும்மா சிங்கிள் டெக்ல என்ன பண்ண போறான், துப்பாக்கி டொப்பு டொப்புன்னு சுட போறான், வேற என்ன பண்ண போறான் தான் நினைச்சிருந்தேன். ஆனா வேற மாதிரி பண்ணிட்டான். எவ்வளவு தூரம் சிங்கிள் டேக் நான் முடியும் பாக்குறேன், முடியவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. போயிட்டே இவ்வளவு இருக்குது நேரம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஆமா எஃபர்ட். அந்த கார் போய் எண்ட் ஆகுற வரைக்கும் சிங்கிள் டேக். இல்ல இப்ப மான்ஸ்டருக்கு எப்படி தம்மா நல்லா இருக்கும், எர்ரா பண்ணிருக்காங்க. டிக்கெட் போடாம ஆமாண்டா, அசிங்கப்பட்டு ஏன்னா வெறுப்பேத்துறாடே. இப்ப நான் மெசேஜ் அனுப்புறேன்டா எல்லாம்ல, மச்சான் குட் நைட் சொல்ற நேரத்துல ஏன்டா குட் மார்னிங் சொல்றியா, சாவடிக்கிற அப்படின்றான். இல்ல வேற மாதிரி. நான் போட்டேன் காலங்காத்தால 10 மணி ஷோ எங்க போடும் காலையில இருந்து ப்ரோ, காலையில இருந்து வெயிட் பண்றோம் ப்ரோ. 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 3 மணி 4 மணி கரெக்டா 6 மணிக்கு போட்டாங்க படம். தேட்டர்லயே ஓட்டிருக்கு. அதோ இல்ல சாமி அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல இவனுங்க தியேட்டர்ல இருக்கிறவனுங்க கத்தி முடியதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த மாதிரி வைப் ப்ரோ. இவனை உங்க குரூப்புக்கு தூக்கிட்டு போயிடுங்க டைலாக் பேசுவான் வில்ல. வேணாம் ஸ்பாயிலர் வேணாம், நீங்களே ஸ்பாயிலர் பண்ண எப்படி ப்ரோ. இவனை உங்க குரூப் தூக்கிட்டு போயிடுங்க ப்ரோ. இருக்கிறேன் வெறியேத்திட்டு இருக்கான். இன்னொன்னு இல்ல டேய், இந்த டேயும் காதுல வாங்கிக்க, அதுலயும் பின்னாடி ஒண்ணு இருக்கு. இந்த படம் டேன்ற வார்த்தையிலும் ஒண்ணு இருக்கு. அவன் சொல்லும்போது அலைக்ஸ் போட்டாரு, தங்களான் ஓடுமான்னு தெரியல, அந்த படம் ஓடுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அன்னைக்கே போட்டிருந்தாரு. அவள்தான். ஆனா ஜெயிச்சிட்டீங்கள சொல்லிக்கிற மாதிரி படம் எனக்கு உண்மையில நல்லா பாக்ஸ் ஆஃபீஸே பண்ணிருக்கோம். இது சொதப்பிச்சு ரிலீஸ் சொதப்பினாலும் 2 ஷோ தான் ஓடி இருக்கு. காலையில நாளைக்கு எத்தனை ஷோ வருதுன்னு பாப்போம். இல்ல இப்ப எவனாவது ஏதாவது ஹிட் நல்ல படம் எனக்கு கேட்டா இந்த படத்தை தூக்கி வச்சா எவனுமே பேச முடியாது. பக்கா நம்மளே தூக்கிடுவோம்டா. அலெக்ஸே நம்ம பசங்களே தூக்கிடுவாங்க. இப்ப நீ போட்டல இந்த மாதிரி நீங்க நாளைக்கு பாரு. இல்ல எனக்கு கேட்டா ஆனா உண்மையில இன்னைக்கு பார்த்தவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா 2 ஷோ தான் ஓடி இருக்கு. மிஞ்சி போனா மிட் நைட் ஷோ ஒன்று ஓடும். நாளைக்கு தான் பிக்கப் ஆகுது. இங்க பாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் மாஸ் ஆயிடும். நான் அடிச்சு சொல்றேன், இந்த ரிவ்யூக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் மாஸ் ஆயிடும் இந்த படம். பாத்துட்டியா கிங்க? நானும் பாத்துட்டேன். ஸ்பாயிலர் மட்டும் பண்ணாத. இல்ல பாத்துட்டு இப்பதான் வந்தேன் உள்ள. நானும் இப்பதான் 10 மணிக்கு ஷோ முடிஞ்சது. 1 மணி நேரம் இந்த பட் வண்டியில இருந்த, அதனால தான் போடல. 8 மணிக்கு புக் பண்ணீங்க. 8 மணியா? நாங்க 7 மணிக்கு பார்த்தோம். 7 மணி வெற்றில பாத்துட்டு இப்பதான் வந்தேன். எவ்வளவு நேரம் படம்? படம் எவ்வளவு நேரம்? படம் 2.5 மணி நேரம். எவ்வளவு? 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம். படம் அவுட் அண்ட் அவுட் விக்ரம் தான். 2.5 ஆக்கிட்டாங்க. அவுட் அண்ட் அவுட் விக்ரம் தான். வேற மாதிரி. அந்த மனுஷன் என்னமா பண்ணிருக்காங்க. ஜிவி ஓடுங்க. ஜிவி இல்லனா அந்த படம் உட்கார்ந்திருக்கு. செம்மையா போட்டாங்க. எப்படி ஆர்ஆர் பண்ணாலும் தெரியல. இல்லடா இது வந்து படம் பார்க்க வருது ஃபர்ஸ்ட் ஜியான் விக்கிறதுக்காக. அடுத்தது மியூசிக், அடுத்தது கேமரா ஒர்க், அந்த ட்ரைலர்ல இருக்கிற அந்த இம்ப்ரெஷன், அப்புறம் லைட்டிங் ஒர்க், அப்புறம் விக்ரமோட அந்த ஃபைட் சீக்வென்ஸ். யூடியூப் ரிவ்யூலாம் பாத்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைரக்டர் படமான்னு கேக்குறாங்க. சித்தா டைரக்டர் யாருமே தெரியல நிறைய பேருக்கு. அடப்பாங்களா? சித்தா டைரக்டர் அதாவது சேதுபதி, அதாவது இவர் என்ன பண்ணையாரம் பத்மினி தான் பாட்டு படம்டா. ஆமா பண்ணையாரம் பத்மினின்னு ஒரு படம் இருக்குல்ல. நிறைய பேர். ஆமா, அதுவே ஒரு சூப்பர் ஸ்டோரி தெரியுமா? ஒரு சூப்பர் ஸ்டோரி. விண்டேஜ் மூவி நல்லா இருக்கும். அந்த மூவி நல்லா இருக்கும். ஸ்லோவா போகும். விண்டேஜ் மூவி சூப்பரா இருக்கும். பாட்டு முதற்கொண்டு எல்லாமே நல்ல. எப்படி அந்த காரை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க. அவன் எவ்வளவுதான் பெரிய காரு வாங்கினாலும் திருப்பியும் அந்த பெரியவனான பின்னாடி அதே கார்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல உட்காரும் போது அவங்களுக்கு ஒரு அவங்க சந்தோஷம் வரும் அவங்களுக்கு. அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த படம். இல்லையா? இல்ல இந்த மாதிரி டைரக்டர் எல்லாம் புதுசா வர்றது நம்மளுக்கு எவ்வளவு நல்லா தெரியுமா? அதுவும் சியானை தூக்கி விடுறதெல்லாம், அதெல்லாம் நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பேர் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க தெரியுமா? தற்குறித்தனமா. மதுரை வீரன் பாட்டு இருக்கு. மதுரை வீரன் தான்
அதுவும் கரெக்டானது. அலெக்ஸ் ஒய் இந்த மாதிரி எல்லாம் வந்து வெளியில சொல்லிட்டு இருக்க இந்த விஷயத்த டேய், நான் அந்த பாட்டு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க, எங்க வரும்னு சொன்னா அதுதான் மேட்ரு. அலெக்ஸ் நான் இன்டர்வியூ பாக்கல அலெக்ஸ், நீ வேற ஏன் அலெக்ஸ் இந்த மாதிரி நானும் பண்ற? இன்டர்வியூ பால்டா சொன்னானுங்க, எனக்கு டொட்டல போட்டாங்க. நிறைய பேரு அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தாங்க ப்ரோ பாட்டை, நல்லா இருந்துச்சு. சரி விடு டேய், ஒண்ணு அலெக்ஸ், சொல்லிட்டா இல்ல, புக் ஒரு பண்ணியாச்சு இல்ல இல்ல படத்துக்கு. டேய், இருடா, நாளைக்கு நான் போறோம், டீசர் சம்பவம் ட்ரைலர் பண்றோம். பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாலும் படம் புதுசா இருக்கும் உனக்கு. ஏய் துஷாரா ஆக்டிங்கும் சரி நேச்சுரலா இருந்ததுடா. உண்மையிலே துஷார் அவரும் acting நல்லா இருந்துச்சு அந்த படத்துல. துஷாரா ஆக்டிங் சூப்பரா இருந்தது. சாமி மௌன மௌன எவனா பேசினானா அடிக்கிற அடியில மௌன தார தப்ப கிழிஞ்சிடும், அந்த மாதிரி அடிக்கணும் எல்லாரும் சொல்லிட்டா. சும்மாலாம் எவனா பேசினாலாம் போன பாட்டு ஐயோ பார்த்தா எவனா ஆமாயா, அதே மாதிரி எவனா அடிக்கணும். பேசினா உரிச்சு தள்ளுறீங்க அவனுங்க. எவனா அந்த ஏதோ படத்தை பத்தி நீ பேசினா பாரு உரிச்சு சாமி, தள்ளுறீங்க. இங்க பாரு, நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீயே ஏறி மிதிக்கணும். விக்ரம் மிதிக்கிறாரு பாரு, அந்த மாதிரி ஏறி மிதிக்கணும். அடிச்சு பொழந்துருவோம் நான் கண்டிப்பா. சும்மா போட்டு அவன் பேசுறான் காலையில இவன் இந்த பேசுறான் கங்குவா டீம் தான் கொஞ்சம் கேக்குதா அடிச்சிருக்காங்க, இல்ல என்ன இல்ல, இதுல பண்ணனு ஒரு தெரியல. மேட்டர் என்னன்னா, சார்பேட்டா பரம்பரையில கூட அந்த அவளுக்கு எந்த சீனும் இருக்காது பெருசா அந்த சொல்லிக்கிற மாதிரி. இதுல ஆனா ஒரு சீன் இருக்குது கிளைமேக்ஸ்ல. ஆனா என்னதான் சொன்னாலும் அந்த ரைட்டிங் சூப்பரு. அதாவது பொறுமையா எடுத்துட்டு போய் ஒரு பிரேக், இன்னொரு கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு பிரேக், ஸ்கிரீன் பிளே செம்மையா பண்ணான். எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லா கேரக்டரும் இந்த வெங்கட்லாம் கடைசியில ஒருத்தன் சாகுற மாதிரி காமிப்பாங்க, அதெல்லாம் ஐயோ சொல்லிட்டுனா அந்த சீன்லாம் இங்க கேளு ஒன்னே ஒண்ணு பாரு, இங்க பாரு இந்த கதை அது பெரிய ட்விஸ்ட்லாம் இல்ல, அது பெருசா இல்ல அதெல்லாம் ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. கதை முழுக்க இங்க பாரு, கதை முழுக்க ஒரே விஷயம், ஃபேமிலி, அவ்வளவுதான் கதை, சிம்பிள். சாரி ஃபேமிலினா இவனுங்க அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுன்னு போனாங்க. இது நல்ல படம், ஃபேமிலினா அந்த மாதிரி எல்லாம் ஒதுக்கிட முடியாது. அப்படி சொல்ல அப்படி சொல்ல அலெக்ஸ், அந்த லைன் அங்க ஒரே லைன், அது ஒண்ணுதான் லாஸ்டா இருக்கும். இல்ல இப்ப எதுக்கு கதை சொல்ல சார், இது கதை சொல்றதுக்குன்னே கவனம் இருக்கு, எதுக்கு சொல்லப்பா, நான் சொல்லப்பா, எல்லாரும் போய் பாக்கட்டும்பா. அதான் இல்ல என்ன சொல்ல, ஒரு சுச்சுவேஷன் இது, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. ஆனா நான் அலெக்ஸ் நாம ஒண்ணுன்னா சொல்லலாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு, ஒரு கல்யாண சீனு, அது மாதிரி ஒரு 15 சீன் சொல்லலாம். இல்ல கிங்க கரெக்ட் ப்ரோ, அவ்வளவுதான் சீனே. ஆனா அது இல்ல மேட்டர் என்னன்னா, இல்ல இப்ப கல்யாண சீன் வருதுன்னா சும்மா ஏதோ கல்யாணம் பண்ண போறேன், ஏதோ 4 காமெடி இருக்க போதுன்னு பார்த்திருந்தா அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்குமே, அதான் அது ஒண்ணு. எதுவுமே தேவையில்லாத சீன் எதுவுமே. ஒரு சீன் எழுதி முடிச்சோன்னா அங்க ஒரு ட்விஸ்ட், ஒரு சீன் எழுதி முடிச்சோன்னா அங்க ஒரு ட்விஸ்ட். மாலா ஜெய், அதாவது அந்த சீன் பேஷன் சீன்லாம் போக இல்ல, அதான் எதிர்ப்புன்னு சில பேர் லீடு விட்டுருக்காங்க கேட்டிருக்கானுங்க. முடியும் போது இப்ப KGF 2 அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா மேட்டர் என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம், படத்துல திலீப்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன் பேர் சொல்றேன்னா, அது யாருன்னே காட்ட மாட்டான், ஆனா அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்துல, ரொம்ப முக்கியமான கேரக்டர். இல்ல நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அதான் இல்லடா நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா, ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு. இல்ல அதான் அவனும் இல்லடா அது சொல்லவே இல்லதான், பார்ட் இதான் 1ல இருக்கும். இல்ல பார்ட் 1ல தான் ப்ரோ அது வரும், அதனாலதான் அது சஸ்பென்ஸா இருக்கு. இப்போ இன்னொன்னு அலெக்ஸ்ல, இப்போ இதுல என்ன பண்ணிருக்காருன்னு காமிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறதுக்குன்னு ஒரு காரணம் ஒண்ணு இருக்குல்ல, அது ஆனா இல்ல ஒரு நிமிஷம், இல்ல அப்ப சாமி, எஸ்ஜே சூர்யா ஒரு ஜர்க்காவன் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அது செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது எதுக்கு அத சொல்ல, இல்ல சொல்ல அவன் இப்ப வழக்கமா ஒரு பில்டப்னா என்னது, பில்டப் கூட இல்ல, இது ஜர்க்கா வரணும் எதுக்குதான், எதுக்கு ஜர்க்கா வரானதான் வேற மாதிரி, அது யாரு நடந்து வரான மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தாதான் தெரியும். எதுவும் பேசாதடா, தயவு செய்து கம்முனுடா, ஆரோ கொலல பேசாதடா ப்ளீஸ்டா, அதெல்லாம் தான் கடைசியில பாத்தியா இங்க எல்லாம் வந்து நம்ம வாயடிக்குது. அலெக்ஸ் 3 வாட்டி செக் பண்ண சொல்லுவான் சூர்யா, ஃபர்ஸ்ட் வாட்டி செக் பண்ணும்போது நமக்கு ஆனா இதுல இதுல ஹைலைட் என்னன்னா, சும்மா அதான் அதுக்கப்புறம் நடந்து வரும்போது இன்டர்வல் ஒரு மாசான இன்டர்வல் நினைச்சேன், ஃபன்னா ஒரு இன்டர்வல் ஓடுவான், அதான் இன்டர்வல் ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் போற சூப்பரா இருந்தது, செகண்ட் ஹாஃப் தான் பில்லர். ஆனா அலெக்ஸ் அந்த சூர்யா ஜர்க்கானது அது 3வது சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீனோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இதுல ஒரு நிமிஷம் இல்ல சாமி, அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஒண்ணுக்கு இதுல படம் ஸ்டார்டிங் சீன்ல
அவனுங்க வீடு அந்த ஒரு கலாச்சாரம் காட்டுவாங்கல்ல, பெரிய ஆளுங்க இப்படி இருப்பானுங்க, அந்த அவங்க வீட்டு போய் இதெல்லாம் இப்படின்னு அந்த வைப்பு தான் எனக்கு கேட்டா படம் முழுக்க அது செட் ஆச்சு. உண்மையிலேயே அந்த அவனுங்க வில்லனுங்க எப்படி இருக்கானுங்க, நல்லா அதை ஆனா பண்ணியிருந்தாங்க. இங்க பாக்குறது எல்லாரும் அவனுங்க தயவு வீடு செய்து ஆல் ஃபேன்ஸ் படம் ஸ்டார்ட் முன்னாடியே போயிடுங்க. சத்தியமா 10 பைசா புரிஞ்சுக்க அததான் கதை புரியாது. ஆமா, அததான் நானும் சொன்னேன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா டைட்டில் உனக்கு அந்த டைட்டில் கார்டு போகல, டைட்டில் கார்டே லேட்டா போகும். இல்ல பத்ரி, இல்ல இல்ல பத்ரி ஒரு நிமிஷம், இந்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்புறம் தான் விக்ரமுடைய பேரே வரும், அதுக்கப்புறம் தான் டைட்டில் கார்டே வரும். அந்த 20 நிமிஷம் தான் ஒரு டீட்டெயிலா போகும். இதான் இவங்க யாரு, இது என்ன, அது ஒரு நான் அதுதான் ஃபர்ஸ்ட் போலான்ட்டு. ஏன்னா எனக்கு அந்த டைரக்டர் பிடிக்கும், அவர் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால சரி போலான்ட்டு புக் பண்ணேன். இங்க 9:45 ஷோ போட்டிருந்தாங்க பெங்களூர்ல, ஆனா கேன்சல் ஆயிடுச்சு. நீ வேற அலெக்ஸ், நான் நேஷனல்ல டிக்கெட் எடுத்து வச்சிருந்தேன் 9 மணிக்கு. அப்புறம் வந்து 3 மணிக்கு வந்து இதுல எடுத்து வச்சிருந்தேன், ஆரோ ஹப்ல. சரி நேஷனல்ல நேஷனல்ல க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஆரோ ஹப்ல போலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. சரி அதனாலதான் ஈவினிங் போட்டேன். ஃபீனிக்ஸ் மால்ல காலைல 9 மணிக்கு டிக்கெட் எடுத்தோம், கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆயிட்ட பிறகு 2வது ஷோ போலாம். ஏன் நம்ப முடியாது, கோர்ட்ல கேஸ் போகுது, அதான் ஒரு ஷோ போயிட்ட பிறகு 2வது ஷோ. ஆனா பக்காவா டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆளு மனுஷன் எப்படி அந்த உடம்பு, அந்த லுக்கு, அந்த கல்யாண மண்டபத்துல மணமகன் சீன் ஒண்ணு நடக்கும் தெரியுமா, உள்ள போயிட்டு எல்லாரும் பேசுவாங்கல்ல சண்டை போடுற மாதிரி. அப்போ ஃப்ரேம் காட்டுவாங்கல்ல, அந்த திலீப்னு ஒரு பேசுவான ஒரு விஷயம். நான் யோசிக்கிறது ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப இந்த பக்ரி மாஸ்டர் எல்லாம் இருப்பான் தெரியுமா, என்ன சொல்றானுங்க, பாக்கட்டும் எல்லாம் பாக்கட்டும். அப்புறம் நல்லா டீடைலிங் இந்த படத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சா நிறைய யூடியூபர் மாதிரி பேசலாம். என்ன பண்றது அலெக்ஸே, கிழங்க பாத்துக்கப்பா. ஏன் வீட்டுல பார்த்தா கிழங்கு புரியலையா? கிழங்கு கிழங்கு இல்ல, அவர் வீட்டுல கிழங்கு சாப்பிட்டியான்னு கேக்குறேன். நானும் பாத்துருந்தா அது வைப் பண்ணிருப்பேன்டா. ஏன்னா பார்க்கவும் இல்ல, நீங்க பண்ற வைப்லயும் கலங்க மிக்ஸ் பண்ணி பேசவும் முடியல. நல்லா நான் அலெக்ஸ், நான் அந்த இன்ட்ரோல் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா அப்படி வரும்னு? நீயும் பாத்துட்டியா? நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. மாசம் வந்துச்சுன்னு பார்த்தா அப்புறம் என்ன லைட் ஆன் பண்ண மறந்துட்டாங்களா நினைச்சிட்டு இருந்தேன் தியேட்டர்ல. நானும் அதான் நினைச்சேன். இல்ல படத்துல வந்து ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன் இதான் இன்ட்ரோல என்ன பண்ண விட்டுருக்கான்னு. பரவாயில்ல ப்ரோ. இல்ல நான் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஷோ போனேன், ஒரு சீன் வந்து இன்ட்ரோல நினைச்சல, தியேட்டருக்கு லைட் போட்டான். இல்ல அப்ப படம் ஓடுதா, ஐயோ இப்ப இன்ட்ரோல போறேன்னு சொல்லிட்டு அவனே ஆஃப் பண்ணிட்டான். பக்கத்துல விக்ரம் வேட்டையில ஸ்லோ மோஷன்ல அதான் இன்டர்வல்ல பார்த்தா அதுக்கப்புறம் அதான் ஒரு சட்டில்டா விட்டாங்க. அது இன்டர்வல்னே போடல, அப்படியே பயங்கரமா டயலாக் வச்சிருந்தானுங்க. ஆனா இல்ல செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹைப் ஏத்துறது, ஹைப் ஒன்னு ஏத்துறது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அது ஹைப் ஒரு தற்கூரி படம் பார்த்து வண்டி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேக், ஒண்ணுமே புரியலடா. நான் நினைச்சேன் டேய் நீ படம் பாத்தியா, இல்ல நான் நினைச்சேன் நீ படம் பாத்தியா கொத்தா போன பாத்தியாடா பாடுன்னு நினைச்சீங்கன்னா. ஆனா ஒருவேளை யாருன்ற அதனால புரியாமல் இருக்கும் ப்ரோ. இல்ல கிங்க அது ஒரு மேட்டர்லாம் கிடையாது. இப்போ திலீப்பால இது ஆச்சுன்றதுதான் படத்தோடைய கதையை தவிர திலீப் யாரா இருந்தா அதுல என்ன அது பார்ட் 1ல காட்டு. ஆனா அலெக்சனா நான் படத்துக்கு சீக்கிரமா போயிட்டு அந்த என் புதுசை எங்கன்னு கேக்குற ஷார்ட் அப்போ பாத்துட்டு இருந்தேன். போன் வந்துச்சுன்னு வெளியே வந்தேன், திருப்பி உள்ள போறேன், எங்கடா காலின்னு கேக்குறானுங்க. எவ்வளவு நேரம் படம் தான் போச்சுன்னு பார்த்தா ஒரு 1/4 மணி நேரம் படம். இதனால்தான் மூடிக்கிட்டு
போய் இதுக்காக சீக்கிரமா போனேனே. இப்போது போன் வந்து பேசலானுங்க டேய் வைங்கடானே. இங்க பாரு படம் பார்க்க போன எவன் போனா இருந்தாலும் கொத்தா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுறீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். பேசுற ஹிஸ்டரியில இருந்துல எப்படி வைடா நான் சொல்ல முடியும். இல்ல இதுல எஸ்ஜே சூர்யா ஸ்டார்டிங்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல எஸ்ஜே சூர்யா எஸ்ஜே சூர்யா வந்து இந்த படத்துல வேற மாதிரி நடிச்சிருந்தாங்க ப்ரோ. போலீஸ்லயே வெரைட்டி காட்டுற இது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த 45 மினிட்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ் சூப்பரா இருந்தது. டிஃபரண்ட் இதுல சரி இருக்கட்டும். நாங்க நிறைய வச்சிருக்கோம்டா உங்களுக்கு பேசுறதுக்கு. நாங்க நிறைய வச்சிருக்கோம்டா. வாங்கடா படம் பார்த்து வாங்கடா. மேல பாரு. யாரு படம் ப்ரோ? ராம் சரணா? ராம் சாது இருட்டா அவன் பிடி புத்தானே இது பண்ணா நான் கம்பா குத்த சரி ப்ரோ கேக்குதா? ஹலோ கேக்குது. படம் நானும் பார்த்து வந்தேன் ப்ரோ. ரொம்ப செமையா இருந்துச்சு. ஸ்பாயிலர் மட்டும் சொல்லாத பா தம்பி. 50 மினிட்ஸ் இல்ல அந்த சிங்கிள் ஷாட் மட்டும் சொல்றேன். இல்ல இது சொல்றேன், நான் ஸ்பாயிலர் சொல்ல. சிங்கிள் ஷாட் எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்திருக்க விதமே ரொம்ப சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. அந்த கிளைமாக்ஸ் ஸ்டேஜிங்கும் வேற மாதிரி. என்ன ப்ரோ? இல்ல கட் எல்லாம் பண்ணல, அவங்க ஒரே ஷாட்ல எடுத்திருக்காங்க. அது அந்த அந்த ஷாட்டும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கிளைமாக்ஸ் ஸ்டேஜிங்கும் அந்த இதுவும் பயங்கரமா இருந்தாங்க ப்ரோ. இந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியல. இல்ல எங்க தெரியுமா அந்த பெரிய கண்ணியத்தின் வந்து ஒரு இடத்துல குதிப்பாரு பாத்தியா, அங்கதான் கொஞ்சம் மூட்டை இருக்குல்ல. இல்ல ப்ரோ, அந்த கிளைமாக்ஸ் ஸ்டேஜிங் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜிங் செட் ஆகும். அந்த என்ன சொல்றது, ரூரல் டிராமாவும் எடுத்துட்டு அதை வந்து பயங்கரமா எடுத்தாரு ப்ரோ. ரைட்டிங் தான், அந்த ரைட்டிங்ல ஸ்பாயிலர் சொன்னா நிறைய போயிடும், ஸ்பாயிலர் சொல்ல வேணாம். பட் பாருங்க, ஆமா அந்த பீக் சினிமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில பீக் சினிமாவை எடுத்துட்டு போயிருந்தாரு. ஆமா ப்ரோ, ரைட்டிங்கும் பயங்கரமா எழுதிருக்காரு ப்ரோ அருண்குமார். அந்த கிளைமாக்ஸ் தான் பாத்துட்டு நீங்க 2 days கழிச்சு எல்லாம் பேசுற மாதிரி சொல்லலாம். அதுவுமே பயங்கரமா ரைட்டிங் கடைசியில. அதான் தரமான ரைட்டிங். எல்லாரும் கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் படம் ப்ரோ. நான் இன்னொரு டைம் போறப்போ உண்மையில டவுட் என்ன தெரியுமா, இல்ல இந்த மாதிரி டைரக்டர் எதுவும் இன்டர்வியூ வாய விட மாட்டான். ஆனா இந்த திருப்பி சிவரகாம் பாத்தியா, அவனை இன்னும் திருச்சி சிவன் கூப்பிடுற காரணமே அதான்டா. இங்க பாரு அலெக்ஸ், நீங்க என்ன இன்னொரு ரைட்டர் ஸ்பெஷல் ரைட்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன் ஏகே அவெல்லாம் என்னமா சொல்லிட்டா, இந்த கிரிஞ்சு இதெல்லாம் அந்த மாதிரி கமர்ஷியல். ஆனா பெஸ்ட் இதுல கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும், அதுவும் மாசு. இதுதான் உண்மையான படம். இன்னும் சினிமாட்டோகிராஃபி ப்ரோ, அது பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அது வேற லெவல். எல்லாம் அந்த இல்ல சுந்தர் ப்ரோ, இதுல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து வழக்கமா கத்துவோம். ஆமா ரொம்ப அது வேற லெவல். ஆமா ப்ரோ, ஆமா. ஐயோ அதே மாதிரி சுராஜ் சூப்பரா நடிச்சிருந்தாரு ப்ரோ. ஆமா ப்ரோ, அவருக்கு வந்து மலையாளம் தான், தமிழே தெரியாது நினைக்கிறேன். பட் அந்த அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் அவனை பார்த்தாலே காண்டார மாதிரியே ஒரு ரைட்டிங் பண்ணல. அதான் அந்த போன் கால் சீன்லயே நமக்கு அவன் மேல கோவம் வந்துரும். எல்லாருக்கும் அந்த இது வெறுப்பை வேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை அடிச்சு அவனை கொன்றும் எப்படினாலும் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு கொண்டு வந்துருவாங்க, அந்த ஸ்டேஜிங் கொண்டு வந்துருவாரு. ஒரே ஒரு போன் கால் தான் அது நமக்கே தெரிஞ்சிடும், கோவம் வந்துடும். எல்லாத்த விட ஆச்சரியம்னா பாட்டே இல்லாம 2.5 மணி நேரம் எங்கேஜிங்கா வச்சிருப்பாரு. நேம் கார்டு போட்டு பாட்டை போட்டு இது பண்ணிட்டாரு. செம்ம. ஆனா வந்து சும்மா நிக்க வச்சுட்டாரு. என்ன சாமி அவன் போயிட்டாப்பல. ஆனா கிளைமாக்ஸ்லாம் ப்ரோ என்ன அறியாம நான் கத்திட்டு இருக்கேன். ஐயோ, அந்த நீங்க சொல்லிட்டீங்க அந்த ஸ்பாயிலர் மாதிரியே, அந்த சொல்றேன் அந்த ஒரு சீனுக்காக தான். அதெல்லாம் என்ன அறியாம கத்திட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. ஆனா கத்தணும்னு இந்த படத்துக்கு போகலாம், அதான் மேட்ரு. கூட என் கூட வந்தவங்க கூட யாருக்குமே அந்த மாதிரி சைலண்டா இருக்கும். ஆனா எல்லாருமே அதான் ஒட்டுமொத்த தேட்டரும் பெரிய ஸ்கிரீன். ஆமா ப்ரோ, இன்னொன்னு அந்த விக்ரமோட நேம் கார்டு அதுவும் வெறியா இருந்துச்சு. அது ஒரு டைட்டில் கார்டு. அதான் கதையும் வருது, கதைக்கு எதுக்கு விக்ரம்னு தெரியுது, அதுக்கும் ஒரு பில்டப் வச்சு அதுக்கப்புறம் டைட்டில் வருது. அவன் விக்ரம் ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோ. நான் எல்லா படம் மேக்ஸிமம் ஃபர்ஸ்டே பாத்துருவேன். கோப்ரா எல்லாம் பாத்துட்டு எனக்கு எல்லாம் ரொம்ப இதாயிருச்சு, பிடிக்காம போயிடுச்சு. ஆமா, அதுக்கப்புறம் விக்ரம்க்கு வந்து இப்போ தங்கலான் ஃபர்ஸ்டே பாத்துருவேன். எல்லாமே ஃபர்ஸ்டே பாத்துருவேன் மேக்ஸிமம் எல்லா படமும். இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங்காவும் அந்த ஆமா ஆக்டிங்காவும் அந்த மேரேஜ் சீன் சொன்னீங்கல்ல, அத விக்ரம் வந்து பெட்ல படுத்து ஒரு கண்ணுல இருந்து சொட்டு கண்ணீர் வரும், அந்த இதெல்லாம் பயங்கரமா ஷாட்.
ஐயோ அது ஒண்ணுமே சொல்லிடுறேன். அது ஒண்ணுல பெரிய ஷாட்லாம் ஆனா இல்ல. படத்துல ஐயா நல்லா எத்தனை பயங்கரமா ஒரு நடிச்சிருக்கு 2.5 ப்ரோ. ஹவர் படமா சுந்தரு என்னன்னு தெரியல. விட்டுரு ஆனா சொல்லாத சொல்லுங்க விட்டுரு. ப்ரோ. ஒரு செகண்ட் ஓகே சொல்லி ஓகே ப்ரோ. சொல்ல 1/2 சொல்ல மணி சொல்ல. நேரம் படத்தை சொல்லிட்டீங்க. சாரி. ஐயோ மன்னிச்சிருங்க ப்ரோ. அது ஒண்ணு சொல்லிட்டேன். சொன்னா ஆனா சொல்லிடுவோம். அது ஆனா வேணாம். இவ்வளவு தூரம் பேச கண்டிப்பா எந்த ஸ்பாய்லரும் வரல, கவலை. ஆமா ப்ரோ. ஸ்பாய்லர்லாம் ஸ்பாய்லர் தான் பெருசா இல்ல. டேய் இப்போதைக்கு சொல்றேன். அடா போய் அலெக்ஸ் பக்கா தத்தி ஆமா கூட போட்டிருக்கடா சூப்பர்ன்ட்டுனா பாத்துக்கோ. அதான் மல்முட்ட அங்கே ஆமையே தத்தி நல்லா ஆமா இருந்துச்சுன்னா அந்த ஆமே சூப்பரா போட்டிருக்கு. இல்ல எனக்கு இதை பார்த்துட்டு இல்ல மாஸ்டர் இதை பார்த்துட்டு இந்த புதுப்பேட்டையில கேட்பானே இதை வச்சுட்டு அடி வாங்கிட்டு ப்ரோ ஆனா இன்னொன்னு எனக்கு இதை ஒண்ணும் வந்து புரியலடா. கேரக்டர்ஸும் கம்மி தான். அதோட ஆர்க்கும் கரெக்டா முடிச்சிருந்தாரு. எங்க ஒரு ரைட்டிங் இருக்கு, எங்க முடிக்கணும்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் முடிச்சிருந்தாங்க. அந்த ரைட்டிங் தான் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. யாருக்குமே வந்து சும்மா வந்துட்டு போன அந்த மாதிரி ஒரு இல்ல. அந்த ஒரு கூட இருக்க ஆள் கூட பயங்கரமான ஒரு ரைட்டிங் வச்சிருக்காரு. ரைட்டிங் தான் ஃபுல்லா படம் ஃபுல்லா ரைட்டிங் தான் வச்சு ஸ்ட்ராங்கா இருக்கு. ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே, கேமரா ஒர்க், கேமரா ஒர்க். ஐயோ அந்த ஆமா ப்ரோ. இன்னொன்னு அந்த திருவிழான்னு சொல்லிட்டு அந்த வெறும் அந்த பட்டாசு வெடிப்பாங்கல்ல அந்த ஷார்ட்டை வச்சுவே பேக்ரவுண்ட்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காரு நிறைய. சும்மா சொல்றேன், சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். அந்த சினிமாட்டோகிராஃபியே அந்த பேக்ரவுண்ட்லயே அந்த பட்டாசு வெடிக்கிறத வச்சே ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றேன். பயங்கரமா அந்த எலிவேஷன் இது பண்ணிருக்காங்க சினிமாட்டோகிராஃபில. டீடைலிங் நிறைய இருக்கு. ஆமா டீடைல் நிறைய இருக்கு. ரொம்ப நல்லா கதையோட தான். ஆமா ஆமா. எனக்கு ஆனா இப்போ இந்த இது படத்தையும் மொக்கன்னு சொன்னாலாம் ப்ரோ. அவன்லாம் படமே பார்க்க கூடாது ப்ரோ. அவன் எந்த படமே பார்க்கல. அவன்லாம் யார் தெரியுங்களா? சேட்டரா இப்போ இருப்பான் ஃபுல்லா. இல்ல மொக்கன்னு சொன்னவங்களாம் நீங்க யார் நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா அவனுங்க எல்லாம் யாருன்ட்டு? ஏகே இல்ல ஆனா இல்ல ப்ரோ இல்ல அது ஆனா ஓப்பனா சொல்றேன். இதெல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன். இதுல மொக்க சீன் ஏதாவது ஒண்ணு கட்ட முடியாது. அந்த மாதிரி ஓப்பனா ஏய் எவன்டா சொல்லுவான்? ஏய் நான் இல்ல அலெக்ஸ், இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நீ நீ இந்த படத்தை வந்து நீ ஜென்ரலா நீங்க நம்ம பேசுறது இங்க எல்லாம் ரிவ்யூ கொடுக்கறத பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாவே இந்த படம் இன்னும் ஒரு 1.5 மாசம் சாலிடா அடிக்கும். நின்னு பேசு இந்த படம். ப்ரோ இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் சங்கம் தான் பார்த்தேன். பட் ஈவினிங் ஷோ ஒரு 70% ஆக்குபென்சி இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ நான் ஈவினிங் தான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாங்களே. ஆமா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா வந்துட்டாங்க. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அந்த கிளைமேக்ஸ்லாம் எல்லாம் கைத்தன். அதுவும் வந்து நைட் வீக்கெண்ட் வருது. அதான் வீக்கெண்ட்ல கண்டிப்பா இதாயிரும். அதான் கடைசியில எல்லாமே நேம் கார்டு போடும்போது அருண்குமாருக்காக எல்லாமே கிளாப் பண்ணிட்டு போனாங்க. நான் வந்து எந்த படம் மாதிரி பாத்திருக்கேன்னா வந்து லவ் டுடேல பாத்திருக்கேன். ஆமா லவ் டுடே பாத்திருக்கேன். டிராகன்ல பாத்திருக்கேன். எனக்கு இதா இருந்துச்சு. யாருமே கிளாப்லாம் பண்ண மாட்டாங்க. கடைசியில எல்லாம் கிளாப் பண்ணிட்டு போனாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. ரைட்டிங்காக தான். அலெக்ஸ் ப்ரோ இந்த எஸ்ஜே சூர்யா கார்ல வரும்போது விக்ரம் வந்து துண்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சீன்ல வந்து நிப்பாரு அதுதான் தெரியாது. அதுதான் படம் பார்க்கல, காலைல தான் பார்க்க போறாங்க. சூப்பர். எம்புரான் எப்படி இருக்கு? நல்லா ரிவ்யூ வந்துச்சா? அவ்வளவுதான் படம் டைட்டிலே பேரு. அவ்வளவுதான் டைட்டிலே போட்டு டைட்டில பார்த்தாலே தெரியலையா? இல்ல இது ஹைலைட் லேட்டா எந்திரிச்சு பாக்குறேன். பட்டு பட்டு அடிக்கிறானுங்க எல்லாம். வாட்ஸ்அப் குரூப்ல அடிக்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் சீசமா அடிக்கிறானுங்க. இதுல பர்த்டே வர பாக்க அதே காப்பி பண்ணி எடுத்தமா இருந்துச்சு. டேய் கேரளாலே அடிக்கிறானுங்கடா அந்த படத்தை. இல்ல இதுல பர்த்டே தெரியுதுல அதுக்காக அது பெங்களூர் அந்த மாதிரி பாத்துட்டு தான் போலவே இருக்கு. தெரியாம போயிட்டோம். அங்க கேன்சல் ஆயிடுச்சு டிக்கெட். அட்வான்ஸ் புக்கிங்ல போட்ட காசு தான் எடுத்திருக்கோம். பயங்கரமான ஹைப் வச்சு சும்மாங்க இல்ல மாட்டிப்பான் கிட்ட. இன்னொன்னு அசைங்க இந்த மாதிரி படம் எடுங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போயிடும்டா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாம் தூக்கிடுவானுங்க. இப்ப எம்ரான் வந்து எப்படின்னா காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு 4 நாள் வச்சா டிராகனை தூக்கிடுவானுங்க. டிராகனை தூக்கிடுவானுங்க. கம்ப்ளீட்டா டிராகன் போயிடும். பழைய விக்ரம் எடுக்கிறேன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் உண்மையில அது செய்யணும்னு எப்படி சொல்றது? நான் கடந்த ஒரு 5-6 வருஷமா சேன் படத்து ஃபேமிலி பார்த்ததே இல்லை. இந்த படத்துக்கு தான் வந்திருக்காங்க. உண்மையே சொல்லணும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு வரும்போது. காலைல இருந்து நான் வந்து கடைசியா வந்து விக்ரம் படத்துல வந்து நான் ஒரு கூட்டம் பார்த்தேன்னா எந்த படத்துக்கு நினைக்கிறேன்? எனக்கு நான் ஜென்யூனா சொன்னா கூட்டம் பார்த்தது ஐ மூவிக்கு தான்.
ஐல தான் வந்து ஆமா நான் கூட்டத்தை இது பார்த்தேன். இல்ல அதுக்கப்புறம் நான் வந்து கோப்ராக்கே எல்லாம் கூட்டம் பார்த்தேன். இது கூட்டம் காட்டல. அவனுங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இல்ல எல்லாருமே. ப்ரோ, இவருக்கு எஃப்டிஎஃப்எஸ்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா ஓடிடும் ப்ரோ. செகண்ட் டைம் படம் நல்லா இல்லைன்னா படுத்துடும் படம். அதான் ஒருத்த பிரச்சனையும். இப்ப படம் அது நல்லா இருந்துச்சுல்ல, அதனால நான் இந்த ஓடிடும். டே ஒன்று பார்த்தா நல்லா இருக்கும். எனக்கு செகண்ட் டே பார்த்தா அப்படியே பாதியா டிராப் ஆகும். பாதியோட ஆமா ஆமா கம்மியாயிடும். கம்மியாயிடும், ரொம்ப இதா டவுன் ஆயிடும். ஆமா, அது இப்போ இருந்துச்சு. பார்ப்போம். இந்த படம் நல்லா ஆயிடுச்சு, நாளைக்கு ஓடிடும் அது. நாளைக்கு ஒரு நாள், அடுத்த சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் லீவு, நல்லா ஓடிடும். ஆமா சூப்பரா ஓடிடும். அதான் சொன்னேன், சாட்டர்டேக்கு அப்புறம் இந்த படம் இதாயிடும், ஸ்டாண்ட் ஆயிடும். அடுத்து ஜிபி வரைக்குமே ஸ்கிரீன் நல்லா கிடைக்கும். ஓடிக்கும், பார்ப்போம் 2 வாரம். ஜிபி வந்தாலும் மால் தேட்டர். ஆனா அதுக்குள்ளேயே படம் மால் தேட்டர்ல இருக்கும். எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பாகுபலி இருந்தாலும் புஷ்பா இருந்தாலும் அதோடைய மேக்ஸிமம் 70% கலெக்ஷனே அதோட 10 நாள் அலெக்ஸ் ப்ரோ, நான் எப்போ பார்த்தேன் தெரியுமா? கங்குவா ரிலீஸ் ஆகி செகண்ட் டேல வந்து அவரும் பீட் பண்ணிருச்சு. அப்ப பார்த்தேன். அப்பதான் ஒரு நல்ல படம். ஞாபகம் ஏன் தெரியுமா? இப்ப நான் தேட்டர் போனேன் சத்தியமா. கங்குவாக்கு அது எப்படி இந்த காதலை விட்டு அந்த காதலை விட்டு. இல்ல அலெக்ஸ் ப்ரோ, அந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சரி இருந்தா நல்லா வந்திருக்கும். ஆனா சொதப்பிட்டாங்க. அந்த அதெல்லாம் சூர்யா எஃபர்ட் போட்டது தப்பு இல்ல, அது யார்கிட்ட போட்டதும் தப்பு. இது எப்படின்னா இல்ல இப்ப எத்தனை பேரை கன்ஃபியூஸ் இந்த படத்துக்கு சாலிடா 12 நாள் இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு கணக்கு சொன்னா 13 நாள் இருக்கு. 13 நாள் இருக்கு. காலைல ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் வந்திருக்கும். காலைல ரிலீஸ் ஆகும். 13 நாள் இல்ல ப்ரோ, இப்பவே பாருங்க 13 நாள் இருக்கா. நான் எழுதி தரேங்க பாருங்களேன். 10ஆம் தேதி ஷோ கம்மி பண்ணுவானுங்க. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், 11, 12 எல்லாம் பிச்சுக்கு பாருங்க, திருப்பி ஷோ இன்க்ரீஸ் ஆகும். நான் எழுதி தரேன், இது வச்சுக்கோங்க. 12, 11 திருப்பி ஷோ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. புளுத்திக்கும் கண்டென்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டென்ட் தான் ஜெயிக்கும் எப்பயுமே. நடுவுல எனக்கு ஒரு நல்ல பேரு இருந்தது. மார்க் ஆண்டனி நல்ல காமெடி பண்ணாலும் ஆனா அது கத்திட்டே இருப்பான். கத்தாம அவன் ஆக்டிங் அந்த ஆக்டிங் எல்லாமே விக்ரம் எல்லாம் வேற மாதிரி. அலெக்ஸ், நான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் எங்க எனக்கு பங்கமா ஹையாச்சு. கிளங்க வைக்கணும்ல ஒரு இடத்துல மயக்க போடுவோம் பாத்தியா? எனக்கு அந்த சீன்லாம் வளவா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், போய் சாப்பிட்டு ஆனா இல்ல இவரை கொஞ்சம் தூரம் கடைசியில ஒண்ணு சொல்லுவான் மச்சான் அந்த கிளைமேக்ஸ்ல. நான் அப்படி கிளங்குன்னு தானே சொன்னேன். அண்ணே அப்ப நீங்க வல்லவா கம்முன்னு இருடா. டேய் சும்மா இருடா. சும்மா இருடா. ஏன்டா இப்படி பண்ற? என்னை விட அலெக்ஸ் பயங்கரமா ஸ்மைல் பண்ணாரு. அது ஆனா பண்ணல பத்தியா? இப்போ சும்மா நிறுத்த சொல்லுங்கடா. இல்ல இப்ப உண்மையில நான் எந்த படம் பார்த்தாலும் நான் ஸ்பாயிலர் தான் சொல்லுவேன். ஏன்னா பெருசா ஸ்பாயிலர் இருக்காது எந்த படத்துல இருந்தாலும். ஆனா இந்த படம் ஒருத்து, அதனால ஸ்பாயிலர். சாங்கு ஸ்பாயிலர் பண்ணிட்டீங்களா நீ? இல்ல அது எல்லாருக்குமே தெரியும். அலெக்ஸ் இங்க பாரு, வல்லவா அலெக்ஸ் ஸ்பாயிலர் எப்படி சொல்லுவான்? படத்துல ஸ்பாயிலர் இருக்கு. ஆமா அது ஒரு மைல் ஸ்பாயிலர் இல்ல, நான் சொல்றேன் அப்படின்னுவான். அந்த மாதிரி அவன். எனக்கு இங்க இல்ல இப்ப கேட்டவன் எல்லாருக்கும் தெரியும். சாமி கேட்டவங்க எல்லாருக்கும் தெரியும் யாரு ஸ்பாயிலர் பண்றாங்க. ஓ நான் பண்ணனா? இல்ல யாருமே பெருசா பண்ணலாம். நீங்க லைட்டா பண்ண இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல தேவையில்லை. என்ன கேட்டா பார்த்து தெரிஞ்சு. நாளைக்கு பழைய ஸ்கிரீன்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ சென்னையில எலக்ட்ரானிக் போச்சு திரும்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல இது எனக்கு கேட்டா எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்போம். ஃபேமிலியோட எல்லாருமே கெட்ட வார்த்தை நல்லா இருக்கு சென்னையில. பரவாயில்ல இந்த புக்கிங் போதும். நாளைக்கு அப்புறம் டைம் நெருங்க. ஆனா அலெக்ஸ் இதுல ஒண்ணு கவனிச்சியா? இப்ப இந்த மாதிரி 2 படத்துல இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்களா, பேட் லாங்குவேஜ், அது எதுவுமே இல்ல. அது அந்த ஃப்ளோல அப்படியே போயிடுச்சு. அதுவும் ஒரு பெஸ்ட். எல்லாம் ரொம்ப பேசுற மாதிரி காட்டுவாங்க. ஒரு இடத்துல ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு ப்ரோ. ஆனா அது மீட் போட்டாங்க. ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு.
இல்ல நானு அந்த கெட்ட வார்த்தை பேசுறது பெருசாவே தெரியல, இம்பாக்ட் இல்லன்ற நானு. அந்த மாதிரி படமே ஆமா கெட்ட கிடையாதுன்ற. வார்த்தைலாம் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கதையும் இல்ல. அந்த அலெக்ஸ் அந்த 2 பாட்டு வந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாட்டும் இன்னொரு பாட்டும். அந்த 2 பாட்டுமே ஆமா நல்ல வைபா தான் இருந்தது. அந்த ரொம்ப இது ஏன்டா அப்படின்லாம் தோணல நமக்கு. அப்போ ஆமா இது எதுக்கு வருது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் லவ் போட்டு நல்லா காமிச்சிருந்தாங்க. இனிமேல் சாமி, இனிமேல் 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி எல்லாரும் 6 அடி அடிக்கல, 6 அடி அடிக்கிற எல்லாரையும். கண்டிப்பா குழந்துரும். வேற யாரை நம்ம பத்தி நம்ம பசங்களே தூக்கி போட்டு அடிப்பானுங்க, கவலையப்படாதீங்க. வேற யாரை பத்தி என்ன நம்ம கேட்டா பசங்களே தூக்கி இதுக்கெல்லாம் அடிப்பானுங்க. சொல்லிட்டா இதுக்கெல்லாம் நெகட்டிவ் நாங்கெல்லாம் அடிச்சா தரன்னு இழுத்துட்டு போய் அடிப்போம். ஆனா நீ தூக்கி போய் சொருவிடலாம். இல்ல இதுக்கெல்லாம் நெகட்டிவ் ஒன்னும் டிப்ரெஷன்ல மனநல பாதிக்கப்பட்டவனா இருக்கணும். இல்ல எனக்கு தெரியல, அதான் படம் எதாவது பார்க்க அதான் இதுவும் எப்படி தளபதி கூப்பிட்டு விஷ் பண்ணிடுவாரு அருணை. மகாராஜா டைரக்டர் படம் பார்க்க போயிருப்பான் போல. மீட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு படம் பார்க்கும்போது. ஆனா டைரக்டர் தான் படம் பார்த்துட்டு தெரிஞ்சது. டைரக்டர் நானே டைரக்டர் பார்க்கவே இல்லை. அவன் என்ன படம் எடுத்தான் சித்தாவோட இது வேற மாதிரி. சித்தாவே எனக்கு திருப்பி பிடிக்கும். ஆனா இதை பார்த்தா சித்தாலாம் இல்ல ஃபர்ஸ்ட் படம் பண்ணையாரு பத்மினி படம் நல்லா இருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் வந்து இது சேதுபதி ஐபிஎஸ், அதுக்கப்புறம் சித்தா, இதுக்கப்புறம் 3வது 4வது. இல்ல இப்ப அதெல்லாம் கதை நல்லா இருக்கும். எனக்கு இப்போ பயமா இருக்கு அலெக்ஸ் ப்ரோ. சிந்து மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நல்ல காப்பாத்திக்கணும். எது மாதிரி சொல்ற? எது மாதிரி? இடையில ஒரு படம் எடுத்து ஃபிளாப் ஆனாங்க. சிந்து பாத்துன்னு ஒரு படம் எடுத்திருப்பான். இல்ல அந்த மாதிரி இனிமே நம்ம நினைக்கிற எஃபோர்ட் எடுத்து நல்லா. எனக்கு இது கியாந்து பீமாவோட அந்த மார்க்கெட் ஃபைட் இருக்குல்ல, அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் எனக்கு. அது தூள்ல இருக்கிற அந்த அந்த பசுபதி கை உடைக்கிற சீனு, அதெல்லாம் வேற. மட்டும் நல்லா இருக்கு. அந்த படம் அப்படியே ஹிட்டா இருக்கு. அது கிளைமேக்ஸ் கொடுத்து இல்ல அதுதான் அதுதான் உன்னை தலைவர் கிளைமேக்ஸ். இல்ல பீமா எப்படி தெரியுமா, அந்த லாஸ்ட் அந்த ஒரு செகண்ட் அந்த த்ரிஷாவையும் சியானையும் சுற்றுவானுங்க. அங்கதான் வந்து கதை வந்து அட போடான்னு ஆயி போச்சு. அங்க மட்டும் இல்ல நீ பீமான சொல்லிட்டு கீழே இருக்கிறவன் எங்க த்ரிஷா இருந்தா பீமா இல்ல அவனுக்கு வீர தீர சூரன் நினைச்சிட்டு சாப்பிட்டோம் விடு. அப்பதான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் யோசிச்சு த்ரிஷா இருக்குதா போய் பாக்கலான்னு போவல. த்ரிஷாவை சுட்டுட்டு அந்த ஏஞ்சி அப்படியே பண்ணுவான் பாரு. இல்ல அதே மாதிரி அந்த இல்ல நான் சொல்றேன் சியானோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு சொல்றேன். ஒரு இடம் அந்த சாமியில அந்த பூட்டு ஃபைட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற லெவல்ல இருக்கும்ல, செமையா இருக்கும் ப்ரோ. எனக்கு சாமி படமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆனா தமிழ் படத்துல எனக்கு பிடிச்ச படத்துல அது ஒன்னு லிஸ்ட்ல வச்சுக்கோங்களேன். ஆனா 100 தடவை போட்டாங்க. ரோஹிணி தேட்டர்ல ஃபர்ஸ்ட் பாத்துட்டேன் படம். பார்த்துட்டு என்னடா வேற லெவல்ல இருக்குது, திருப்பி போய் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி போய் படம் பார்த்தேன். நானும் அது ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல தான் பார்த்தேன். சாமி தியேட்டர்ல பார்த்தேன். சாமிலாம் நான் 2 தடவை பாத்துருக்கேன். நான் சாமில தியேட்டர்ல பார்த்தேன் நல்லா. டேய் எனக்கு வயசு ஜாஸ்திடா. பிறந்திருக்க மாட்டேன்னா. ஏய் நான் 47 வயசுடா. சேது அந்த ஆள நான் சேதுல இருந்து பாத்துக்கிறேன். அதெல்லாம் கோல்டன் பீரியட்ல எதுவும் வராது. நம்மளா சிங்கள யாருன்னா இல்ல தளபதி கூட இல்ல. அதான்
அவரு அந்த தூளு படம் அந்த படம் வந்து அன்பே சிவம். இங்க படம் தூளு பிச்சுக்கு போகுது. அன்பே சிவம் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு. ஆனா நட்டுன்னு போதா என்னமோ ஆஹ் அந்த நட்டுன்னு படம் போச்சான்னு நல்லா கேட்டேன். இருந்துச்சு. அந்த படம் எப்படி தூளு இந்த பக்கம் அன்பே இந்த சிவம். நல்ல படம் தான். ஆனா அஸ்வின் இப்ப இல்ல நீ ஹார்ட் ஒர்க்னு எடுத்து பார்த்தா மொக்க படத்துல கூட ஹார்ட் ஒர்க், தங்கலான்லயும் ஹார்ட் ஒர்க், எல்லா படத்துலயும் ஹார்ட் ஒர்க் இதான். ஆனா பர்ஃபார்மன்ஸ் மாஸ் அந்த சீன்ஸ் படம் ஹிட் ஆகும்போது அலெக்ஸ் அதுல உள்ளது 50 எல்லாமே வெளியே அலெக்ஸ் தெரியும். 50 to 60 பண்ணிடும்லடா அலெக்ஸ் 10ஆம் தேதிக்குள்ள சாலிடா பண்ணிடும். அந்த ஜல்தி பண்ணும் அலெக்ஸ் 60க்கு மேல. அலெக்ஸ் ஒரு இடத்துல விக்ரம் சொல்லலாம்ல, பேசாம போயிரு கம்முன்னு போயிடுறா அப்படின்னு ப்ரோ. அந்த சீன்லாம் முகத்துல இல்ல ஒரு இல்ல நானும் இல்ல நாங்களும் இப்ப அதான் உங்ககிட்ட சொல்றோம். சரி ஓகே. நிறைய ஆனா டைலாக்காவே மாச டைலாக்னு இல்லாம ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஆனா ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த மாதிரி அலெக்ஸ் தான் ப்ரோ, இந்த மாதிரி தான் ப்ரோ எல்லாருமே ஆனா எக்ஸ்பெக்ட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. காஸ்ட் ஒரு ஆயிருக்கும்ல, ப்ரொடக்ஷன் காஸ்ட் நிறைய போட்டு ஆயிருக்கும்ல, வேஸ்ட் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் நிறைய ஆயிருக்கும்ல. பட்ஜெட் கம்மி ப்ரோ, பட்ஜெட் ரொம்ப கம்மி தான் ப்ரோ. புரியல. இல்லாம லைவ் லொகேஷன் ப்ரோ. ஆனா உங்களுக்கு பார்க்க தெரியாது, இல்லாம லைவ் லொகேஷன் தான். செட்லாம் இல்ல இல்ல மதுரைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆக்டர் வச்சு எடுக்கிறதே கஷ்டம். எடுத்துட்டாங்கண்ணா ஃப்ரெண்டு லேண்ட்லாம் லீஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க ஷூட்டிங். ஒரு குடோனு லேண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. அடிச்சு சொல்றேன், தெலுங்குல ரீமேக் எடுப்பானுங்க பாத்துனே இருக்கும். பண்ணுவானுங்க. ஆமா ஏன்னா அசுரன் நாரப்பான் நாரச்சானுங்க ஹிந்தி டப்பிங் இல்ல ப்ரோ, அதனால ஹிந்தில ரீமேக் பண்ணுவாங்க. இருக்குதுடா. எந்த படத்தை எப்படி எடுக்கணும்னே தெரிய மாட்டேன் அவனுக்கு. ஆனா எனக்கு இந்த 10 அக்ஷய் குமார் கிட்ட மட்டும் கொடுத்துடாதீங்களா. இல்ல சில கேரக்டர் சில படம் விக்ரம் வேற யாருக்கும் பிளாஸ்ட். ஆனா உண்மையில கம்பேக்னு எவனா கேட்டா இதாண்டா கம்பேக். அதாவது கம்பேக்ன்றது பாக்ஸ் மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயும் படமாவும். வந்து மாநாடு அந்த மாதிரி மாநாடு கூட என்ன கேட்டா நல்லா இருக்குது. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி அமைச்சு பாத்தீங்களா, மாநாடு காலையில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. உண்மைதான். எனக்கு நீ பேசுறது விட்டு தான் கேக்குது சாமி. இது கொஞ்சம் ஆமா விட்டு விட்டு கேக்குது அவர் பேசுறது. நெட்வொர்க் இஷ்யூ. ஏய் ஓட்டுயா இந்த ஆள் படம்லாம் ஓடணுயா. நல்ல 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 மனுஷன். இப்போ டக்குனு கிங் ஆஃப் சென்னை தான் திட்ட வரீங்கன்னு நினைச்சிட்டேன் நான். இல்ல நல்லா கான்ஃபிடென்ட்டா 5 out of 5 கூட வந்து படம் இவ்வளவு இது ஒரு சீன் முக சீன் சொல்லிட்டாங்க வேற மாதிரி டோட்டலாவே படம் தூக்கி நிறுத்திட்டான். நல்ல மனுஷன். இந்த ஆளுக்கெல்லாம் படம் ஓடணும். கேமரா ஒர்க்கு எஸ்ஜே சூர்யா நிறைய சொல்லிட்டே போலாம். எம்புரான் அவ்வளவுதானே, அதெல்லாம் முடிச்சு விட்டீங்க போங்க. எம்புரான்லாம் அது சேட்டான் சும்மா அவங்களுக்காக அந்த அங்கேயே அடிக்கிறானுங்கடா. அங்கேயே அடிக்கிறானுங்க. அங்கேயே அடிக்கிறானுங்கடா. அங்கேயே அடிக்கிறானுங்கடா. இல்ல தமிழ். ஆனா அதான் பரவாயில்ல ஒரு நல்ல படம் பார்த்து நல்ல நடுவில் இந்த விடா போச்சு பயிர் போச்சுலாம் போல. ப்ரோ இன்னொன்னு, இப்போ அந்த வீடியோ போட்டிருந்தாருல அருண்குமார், அது பாத்தீங்களா? அந்த இதுதான் படம் இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாருல, அந்த கூட அந்த ப்ரொடியூசர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இல்ல படம் லேட் ஆனதுக்கு இவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா அவங்க வந்து எதுவுமே சொல்லல. அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ப்ரொடியூசரா அந்த பொண்ணு தான் என்ன ஷிபுவோ அந்த சம்திங் ப்ரோ. கேரளா. ஆமா அதுதான் ஷேர் பண்ணி இந்த மாதிரி டேரக்டர் வந்து இது போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அது வந்து ஷேர் பண்ணிருக்கு இவர் போட்ட வீடியோவை. அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டிருக்காங்க. இவங்க வந்து பினான்சியலா 7 crore வந்து இவங்க தான் கொடுக்கணும். ஆனா இவர் வந்து வீடியோ போட்டு சொல்லியிருக்காருன்றேன்.
அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒழுங்கா இல்லாம. இப்ப நெக்ஸ்ட் பார்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த இந்த ப்ரொடியூசர் இந்த இது டீடைலிங்கும் படத்துல எடுக்கலாம் ப்ரோ. இல்ல ஆனா நீங்க இதுக்கு இப்போ நீங்க ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டு சேர்த்தா சைன் பண்ணிருப்பா. அப்படி சொல்றீங்களா? ஆமா, மாத்தோட மாட்டால அவ சைன் பண்ணிருப்பா. அவளுக்கு தெரிஞ்சிச்சுல இப்ப இந்த படம் ஹிட். செகண்ட் பார்ட் ஆப்வியஸ்லி அவ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆப்வியஸ்லி அவ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணதா. இல்ல இவனை கடைசி ரிலீஸ் டைம்ல அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும் அதுக்காக கேட்டேன். அந்த எடுப்பாங்க அதுக்காக கேட்டேன். அந்த திலீப் யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கிறது. ஆமா ஆமா, அது அந்த கேரக்டர் நம்ம சஸ்பென்ஸா இருக்கு. விக்ரமுக்கு ஷோல்டர் அளவுக்கு இருக்கும். அதுவும் ஏன் வந்து அதுவும் நிறைய டீடைலிங் இருக்குன்னா இதுக்கு மேல நான் டீடைலிங் சொன்னது ஸ்டோரியில. ஆமா, சொல்லாதீங்க. பாக்குற எல்லாரும் 2 days கழிச்சு பேசினா எல்லாம் சொல்லலாம் ப்ரோ. நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய ரைட்டிங்ஸ் தான். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு டிராகன் எல்லாம் தூக்கிட்டு தான் போடுவானுங்க. டிராகன் ஒரு தியேட்டர்ல ஓடுது அதுக்கு தூக்கிடுவானுங்க. டிராகன் எங்கெங்கெல்லாம் டிராகன் ஓடுவாங்களா தூக்கிடுவானுங்க. தூக்கிட்டு இதான் ஓடும். ஆனா எங்க தூக்கினாலும் ஏஜி சக்கா மட்டும் 2 ஷோ அது நீ என்ன பண்ணுவ அக்கா? இல்ல ப்ரோ, ஜஸ்ட் ஒரு 100 daysக்காக அதை ஓட்டுவாங்க. அவங்கள தியேட்டர்ல எடுத்திருக்கனால அதை சும்மா ஓட்டுவாங்க. மத்தபடி அவ்வளவுதான் ப்ரோ. இதை அது ஆல்ரெடி ஒரு 2 மூடி முடிஞ்சிச்சுல்ல, நெட்ஃபிளிக்ஸ்லயும் வந்துருச்சு. அவ்வளவுதான். படத்துடைய ரெவென்யூ அந்த தியேட்டர்ல 2 வாரம். அதான் மீதி 2 வாரமேன்றது என்ன கேட்டா அது ஒரு முக்கியமா போகும். அதான் அதுக்கடுத்து 1 மாசத்துக்கு அப்புறம் ஓடிடில ஒரு லாங் ரன் வந்து கிடைக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போலாம் 3 weeks சொன்னாலே அது பெரிய படம் தான், ரொம்ப பெரிய படம். 3 weeks விட்டா அதுவும் டேட் கிடைக்கிறது கஷ்டம் ப்ரோ. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்களுக்கு திருப்பியும் அடுத்தமா அந்த 3rd week நீங்க முடியறதுக்குள்ள ஒரு படம் வந்துடும். அது ஒரு தலைவலி. குட். என்ன அலெக்ஸ், குட் படம் ப்ரமோஷன் பண்றியா? சாரே குட்னா படத்தை குட்னா உனக்கு அசிங்கமா நல்ல படத்தை பேசி எனக்கு அதை பத்தி இந்த படம் குட்ன்ற. ஆனா இதுல ஹைலைட் இந்த இவன் சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட் வந்துருச்சு பாயிருக்கேன்டா. ஃப்ரெண்ட்ல கூட மிக்ஸ்டா தான்டா வருது. இல்ல அந்த மொக்கையாண்டா இப்ப கூட பத்தி நிறைய பார்த்து சொன்னாங்க. ஒன்னு சொல்லிட்டா, நான் லூசிபர் 1 பார்த்தேன். நான் அப்பயே பார்த்துட்டேன். தமிழ் பார்த்தேன், மலையாளத்துல பார்த்துருக்கேன். அந்த படமே உனக்கு ஓகே தான். எல்லாருக்குமே அது எக்ஸ்ட்ரீம் தான். இது பார்த்தே அவன் அந்த மாதிரி லைட்டா ஒரு மாஸ் படம் நல்லா இருக்கும். அதாவது அது பார்ட் 2 எடுத்து இருக்கிறது அசிங்கப்பட்டு லைட்டா நல்லா இருக்கும். வேற எதுவும் இல்லை. நல்ல ஸ்டோரி. அதுல இது ஜில்லா கெட்டப்ல இருந்தாப்ல, ஜில்லால இருந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு. ஆமா, அதான் மோகன்லால் கெட்டப் அந்த ஒரு மாசத்துக்காக தான் லூசு. அவன் ஏதோ பெரிய கதை எடுக்கிற மாதிரி பார்ட் ரிலீஸ் பண்றான்னு கவலை தள்ளி விட்டான். ஆனா இந்த படம் பார்த்து எடுக்கும். ஏன்னா சிலது தெரியாது என்ன ஒரு கேரக்டர் வச்சு செகண்ட் மோகன் அது ஸ்டார்டிங். ஆனா அது கேரக்டர் காட்டவே இல்லை யாருன்னு. திலீப்னு இதுக்கப்புறம் சொல்றதுக்கு கூட இல்லை. எல்லாருக்குமே தான் பர்ஃபார்மன்ஸ் வரும். ஆனா பரவாயில்ல, நான் மட்டும் தான் பார்த்தேன். வளம் பார்த்திருக்கேன் ஏதோ சுந்தர். ஏன்னா ஷோ தான் காலகத்துல நிறைய நெட் புக் பண்ண மாட்டாங்க. 7 PM. ஆனா நல்ல வேலை 2.5 மணி நேரம். அலெக்ஸ் 2.5 மணி நேரம் ஷார்ப்பா இருக்கும். அலெக்ஸ் கரெக்டா இருக்கும்டா. கரெக்டா இருக்குது. அந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கணும். நீ அதுக்கு மேல கொஞ்சம் ஏத்தி இறக்குனா ஒண்ணு இல்ல. ஏன்னா இந்த படத்துல பாட்டு இல்ல. பாட்டு இல்லாம மதுரை வீரன் பாட்டே இல்லை. 1 நிமிஷம். அதாவது மதுரை வீரன் தானே சும்மா எதிர்க்காக ஒரு 40 செகண்ட் வரும். அது சும்மா அது. ஓ ஓகே ஓகே, பரவாயில்லடா. பாட்டே இல்லையடா. பாட்டு இல்ல. பாட்டு சாரு தேவையில்லாத பாட்டு வச்சுதான் நாளைக்கு எடுத்துருக்கோம். நானே அதை இதெல்லாம் சொல்லிட மாட்டேன்.
நல்ல வேலை அவன் வைக்கல பத்தியா, கமர்ஷியலுக்காக வைப்பானுங்க பத்தியா சில பேர்லாம் லூசு மாதிரி. பரவாயில்ல வைக்கல பேர் அவன். சித்தாலே பாட்டு வச்சிருப்பாங்க. அந்த அறிவிப்பு தருவாங்க, அதை வேற இன்ஸ்டாகிராம் பக்கம் போட்டு படுத்துட்டானுங்க பைத்தியார். மொத்தம் இது பர்ஃபெக்டான ஜெனரேஷன் படமா இருக்கு. பாட்டு இல்ல, படம் சூப்பரா இருக்குது. அதான் தேவையான இடத்துல மட்டும் இது மாதிரி வேற மாதிரி. புரியுது புரியுது. நாளைக்கு ஆர்சிபி மேட்ச் போய் போட சங்கல் மாதிரி. இது நம்மளுக்கு பொதுக்குழுடா நாளைக்கு காலையில தளபதி. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அது, அதுக்கப்புறம் காலையில இருந்து தளபதி வைப்பு நைட் ஏதாவது. நாளைக்கு நான் 10 மணிக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன் படத்துக்கு. 10 மணிக்கா 11 மணிக்கா எப்பன்னு தெரியல, போ டிசைட் பண்ணணும். ஈவினிங் கூட போகலாம். ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குது அலெக்ஸ், வெளில போகிற வேலை இருக்கு. நான் அதுக்கு தான் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுகிறேன் என் பசங்களை குரூப்ல. காலையிலே போகலாம் காலையிலே போகலாம். இங்கே காலைல தான் இந்த கோர்ட் ஷோல நாங்களே திரும்ப ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. டேய் அலெக்ஸ், நீ பேசுறதே ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குதுடா. இப்போ முன்னாலும் அப்படிதான் கேட்டு இருந்துச்சு. இப்போ ஓகே இப்போ ஓகே. ஒண்ணும் இல்ல. இந்த வீக்கெண்ட் அந்த போய் படம் பார்க்கலாமா? அது புரியல. இந்த வீக்கெண்ட் போய் வீரதீரசுரன் பார்க்கலாம். வீக்கெண்டா இங்க ரிலீஸ் வெயிட் பண்ணி பார். தான் காண்டு. ஆமா லேட் எல்லாம். அலெக்ஸ் எனக்கு ஒரு டவுட். இப்ப இந்த படம் பயங்கரமா எடுத்துட்டாங்க. இப்ப ப்ரீக்வல் பார்ட் 1 எப்படி எடுப்பாங்க? அதுக்கு எப்படி எண்டிங் கொடுப்பாங்க? பார்ட் 1 இதே மாதிரி தான் இருக்கும். இதோட எனக்கு கேட்டா நல்லா இருக்கும். இது என்ன ஃபிளாஷ்பேக், இதுலயும் ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரே ஒரு ஃபிளாஷ்பேக். ஆனா அது ஃபிளாஷ்பேக்கா தான் இருக்கும். ஆனா அது எண்டிங் எப்படி முடிப்பாங்கன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. நிறைய விஷயம் சொல்லணும். திலீப் யாரு பண்ணிருக்கானுங்க. விக்ரம் உடம்புல ஒரு தழும்பு இருக்கு, அது ஒரு சம்பவம். இவங்க எஸ்ஏ சூர்யாவுக்கும் முன்னாடியே வந்துட்டு இவனுக்கு எல்லாம் நல்லா பழக்கம். அதுவும் எப்படி தெரியும் அலெக்ஸ் வாய்ஸ் கட் ஆகுது. அலெக்ஸ் கட்டானதும் உங்களுக்கு நல்ல கட்டானதும் நல்லதுதான். எடுக்கலாம் கேட்டா தாராளமா இதுக்கு. ஆனா விக்ரம் கம்பேக் கொடுத்துட்டாரு. ஒருத்தனை யோசிச்சு பாரு. டேய் ரீகனெக்ட் பண்றா, எனக்கு என்ன பக்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மங்காத்தாடா. இப்படியாது அவர் இல்ல ப்ரோ, அயன் இல்ல இப்படியாது. இப்போ ஓகேடா. ஏன்னா குரோம் அங்க ஓபன்ல இருந்து, குரோம்ல ஓபன்ல இருந்தாதான் வந்துட்டு ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியும். அது ஒரு பைத்தியக்காரன் எல்லாம் மஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இல்ல ஐபோன் நார்மலா காட்டும் ஐபோனுக்கு. ஆனா எல்லாருமே ஐபோன் வச்சிருக்க மாட்டாங்க. நான் ஐபோன் வச்சு எனக்கு 3 நாளா உன் ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பீக்கர் வந்தாலும் பேச முடியலடா. என்னே தூக்கி 4 தடவை. அலெக்ஸ் வீரதீரன் எப்படி இருக்கு? டேய் வேறடா, என்னோட லாஸ்ட் ட்வீட் போய் பாரு. சொல்றது ஒண்ணும் இல்ல. நீ வேற விக்ரம் கண்ணியாச்சு, எப்படி நம்புறது? சொல்லி இதுவாகுது, போய் பாரு. கம்பேக்டா நீ பாரு. எதுக்கும் இப்பதான் மழை பெஞ்சு விட்ட மாதிரி இப்பதான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம். அதான் எல்லாம் சொல்லி திரும்பலாம் சொல்ல முடியாது தம்பி. அதான் சூர்யா சொல்ல தெளிவா அவன் எஸ்டிஆர் கம்பேக்கே இந்த விக்ரம் கம்பேக்னு பேசியிருந்தா காண கம்பேக்கே இல்லதான் கூட்டு வந்து பக்கத்துல வச்சு. அனியனுக்கு அப்புறம் ஹிட் வந்துருச்சா? விக்ரம் நீ அட்ரா முதல்ல ஐ படத்தை நீ பிரேக் பண்றியா? அதே சரி ஆவரேஜ் பண்றீங்க, அதே பிரேக் பண்ண முடியாது. அதெல்லாம் கூட. ஆனா இல்ல உண்மை அதான் லாஸ்ட் டிகேட்லயே வந்துட்டு இதுதான் ஒரு பெஸ்ட் நல்ல படம் சொல்லிக்கிற மாதிரி. உண்மையில அதான் டிஃபெண்ட் பண்றதுக்கும் சரி. இது டிக்கெட் போடு நல்லா இல்லைன்னா நானே ரீஃபண்ட் பண்றேன். இது நான் எல்லாருக்கிட்டே சொன்னேன். ரீஃபண்ட் நான் திருப்பி தரேன். டாலர்ல கொடுக்கணும்டா ஞாபகம் வச்சுக்க. டாலரா? ஓ நீ அங்க. சரி அதுலயே தரேன். அவன் கனடால இருக்கான்.
இல்ல இவ்வளவு கான்பிடண்டா சொன்னா நல்லா இருக்குன்னு ஆமா கண்டிப்பாடா. நானே தெரிவிக்கிறேன்டா. நீ பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்றான். ஆனா பணத்தை தர்றதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்றது ஆனஸ்டா சொல்றேன். மாமி அப்படிலாம் பண்ண மாட்டான். அதான் இல்ல உன்னை பார்த்தா பயமா இருக்குது. ஆனா படம் வேற மாதிரி. சூர்யா எமோஷன் சொன்னா லைட்டா பயன்ட்டான். அதுக்கு வேற இல்ல. நதீர்லாம் இது வச்சு நானே கங்குவாக்கு எப்படி பஸ் போயிட்டு காதல் அடி வாங்கிட்டு வந்தேன்றான். நான் தியேட்டர் பிரிண்ட்ல பார்த்து காதல் அடி வாங்கிட்டு வந்தேன். நீ வேற. நான் அஸ்வின் நான் பார்த்தேன் அதே ஸ்கிரீன் அதே தியேட்டர்ல சலாரை பார்த்தேன். அதே ஸ்கிரீன் அதே இதுல வந்துட்டு கங்குவா பார்த்தேன். எனக்கு யோசனை என்னன்னா சலாரே ஒரு காட்டு எலிவேஷன், அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் இனிமே பார்க்க முடியாது. அதான் ஆனா அங்கெல்லாம் காது வலிக்கல, ஆனா இங்க காது வலிக்குது. கத்தினே இருந்தான்டா மாட்டுக்கு மொக்கரா அதெல்லாம். ஆனா நான் பார்த்ததுல தான் லாஸ்டா இந்த கோபுரா தங்கலானு இதெல்லாம் வந்துட்டு ஒரு எஃபர்ட் தான். விக்ரம்காக சும்மா ஹார்ட் ஒர்க்னு சொல்லிடலாம். ஆனா படம்லாம் உனக்கு சொல்ற மாதிரி இருக்காது. இந்த படம் தான் டிஃபெண்ட் பண்ணவும் முடியும். கேட்டா அசால்ட் பெஸ்ட் இந்த ஒரு 10 வருஷத்துல எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலா தங்கலானேடா அலெக்ஸ் புரியுது. அதான் சொல்லிக்கிற மாதிரி படம் சொல்லிக்கிற மாதிரி. நம்ம தங்கலான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஃபேண்டசி எடுத்து வச்சிட்டானுங்க. ஃபேண்டசி இருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா ரொம்ப அப்படியே அவன் ஜெயிக்கிற மாதிரியே காட்டலடா தங்கலான்ல. அதுதான் ஒரு மாதிரி நம்ம இது பண்ணி விட்டுச்சு அந்த படம். என்னைக்குமே தியேட்டர்ல நம்ம மட்டும் கத்தணும்னு அது நம்மளுக்கு மட்டும் தான் புரியுதுன்னு அர்த்தம். தியேட்டரே கத்துதுடா நதிர. ஆனா நிறைய சீன் தியேட்டர் கத்தனான நான் எனக்கு ஒரு நடுவுல ஃப்ரெண்ட் கேட்டேன், உண்மையிலே இது விக்ரம் படம் மாதிரியே தோண மாட்டேறான்னு. புரியுதா? நார்மலா விக்ரம் பத்துக்கு இந்த மாதிரி கத்த மாட்டாங்க தான் இவ்வளவு இதுவா செம்மையா கத்தனானுங்க. அது நைட் ஷோ. அது காரணம் முன்னாடி மத்த விக்ரம் படத்துல கத்துற மாதிரி எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. அது உண்மை, அது ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த தங்கலானு இது கோபுரா எல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா இது அப்படி இல்லை. தங்கலாம் தியேட்டர்ல பார்த்து வெறுத்துட்டேன். டேய் கோபுராக்கெல்லாம் நான் தியேட்டர்ல உட்காந்துக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் சீன் கத்தனவன்டா, கத்துறது கூட இல்ல, அதான் சும்மா ஆணுக்கு பண்ணுது, அதோட முடின்னு உட்காந்துது. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் எண்டு வரைக்கும் இல்லையா முடிஞ்ச பிறகு கை தட்டுறாங்கடா நதிர. நாங்க போனது மால்ல, அங்க எல்லாம் எலைட்டு போல தான் கை தட்டு. அலெக்ஸ் வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் கேட்க மாட்டேங்குதா? இல்ல திடீர்னு பிரேக் ஆயிடுச்சு. இல்ல பேசவே இல்ல, கேட்கவே எனக்கு கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். பேசவே இல்ல, கேட்கவே இல்ல. டேய் இல்லடா, நீ டப்புன்னு பேசிட்டு இருந்து டப்புன்னு கட் ஆயிடுச்சுடா, அதுக்கு அதனால கேட்டேன். இதுக்கப்புறம் என்ன நீங்க தான் பார்த்து சொல்லணும்டா. நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடும்டா. காலைல ஏஞ்சோடனே 10 மணியா இல்ல 11 மணி ஷோவான்ட்டு என்கிட்ட பார்த்த ஒருத்தரும் வந்து இதே மாதிரி பேசுவார். ஏய் நான் இந்த ஆளுக்காகலாம் பேசுவேன்டா, நான் சாலிடா பேசுவேன்டா. இல்ல எனக்கு இந்த ஆளுன்ற மேட்டர் இல்ல, அப்படி பார்த்தா நான் தங்கலானே முட்டு கொடுப்பேன். அது மேட்டர் இல்ல. இல்ல மொக்கனா மொக்கன்னு சொல்லிருந்தோம். கோபுரா மொக்க இதெல்லாம் மொக்கனா மொக்க இதெல்லாம் நம்ம அடிப்போம். நல்லா இல்லாத படத்துக்கு நம்ம இரும்பு நல்லா இருக்கும். இல்ல அலெக்ஸ் அது சித்தா டைரக்டர் வேற, அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. டேய் இதப்பா நதிர இதை நோட் பண்ணிக்க. இத பாத்துட்டா சித்தாவை வந்துருவேன். சித்தாவை விட நல்லா இருக்கும் சித்தா. அப்ப யோசிச்சு பாரு, சித்தாவோட நல்லா இருக்குதுன்னா நீ நம்பி போடலாம். அலெக்சியா மொரட்டு முட்டாவல இருக்கு. இதெல்லாம் ஒரு முட்டாடா, நீ பாத்துட்டு வா நீயே முட்டு கொடுப்ப. இது பேர் முட்டா. முட்டுன்றது படம் மொக்கையா இருந்து கொடுக்கறதுதான் முட்டு. நல்லா இருந்தா நல்லா இருந்தா சொல்லு. எனக்கு இவனை கேட்டா அவன் பெரிய இவன்றான், அவனை கேட்டா இவன் பெரிய இவன்றான். என்ன அவள பில்டப் பண்றான். அதான் பில்டப் போற இது என்ன பில்டப் தியேட்டர்ல. இந்த ஐயப்பன் ஏன்டா ஆவரேஜ் போட்டு வச்சிருக்கான்? எந்த படம்? எம்புரான்றா இது? இல்ல வீரதீரசுரனுக்கு ஆவரேஜ் போட்டு வச்சிருக்கான் ஐயப்பன். செருப்பெத்து பெட்டக்ஸ்ல அடி ஓத்தா. அவனெல்லாம் என்னடா அடிக்குது, எதுலடா அடிக்குது அவனை? நீங்க இவ்வளவு சொல்லியும் இப்படி போறானா? அண்ணாமலை தான் நடிக்கிறான் அவனுக்கு. இதுக்கு எப்படா போட முடியும்? அவன் அப்படிதான் எனக்கு கேவலமான படத்துக்குலாம் நல்லா இருக்குன்னு தான் போடுவான். அந்த மாதிரி கேஸ் தான்.
இல்ல ப்ரோ, நம்ம கான்செப்ட் நான் பார்க்கல படம், ஓகேவா? நான் அதனால சொல்ல. ஆனா சொல்றேன், இவ்வளோ நெகட்டிவ், இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ வர படத்துக்கு ஒருத்தன் ஆவரேஜ்னானா, ஒருத்தன் அதுக்கு அண்ணாமலை தான் அவுத்து போட்டு ஆடணும் அவனுக்கு. அப்பதான் அவனுக்கு பிடிக்கும். இல்ல போற போகல அவர் அடிக்கிறது. ஏய், அவன் சங்கீடா அலெக்ஸ், அவன் பக்கா சங்கீனா உனக்குடா. சரி ஒரு நிமிஷம் டீனு. மாவே நினைச்ச போதான் சொன்னதை விட படம் சூப்பரா இருக்குதுடா. ஆனா ஓப்பனிங் தான் கொஞ்சம். ஒரு நிமிஷம், நம்ம மனோஜா வந்திருக்கான். அவன் யாருன்னு காட்டிக்காதாலும் வந்திருக்கான். ஓ சாரி டீன். உங்களை நம்பி மாற விஷயத்துல வந்ததுக்கு என்ன பண்ண என்ன முடியும்? மனோஜ் எப்படி இருக்க? சாரி டீன், எப்படி இருக்கீங்க டீன்? அறிவழகன் அஸ்வின் எப்படியும் அவன் எப்படியும் வாய்ஸ்ல கண்டுபிடிச்சிருவானுங்க. இதுல என்ன இருக்கு? மனோஜ் அங்க ரிலீஸ் ஆயிருக்கா, போய் பாரு. ஏய், ஒரே ஒரு தேட்டர்ல 2 தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கடா, அவ்வளவுதான்டா. இது ஒரு முட்டா பையன், எவனோ ஒரு ஃபேக் ஐடி வந்து அதான் அஸ்வினை திட்டிட்டு போகுது. இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக்கடா, உயிரை வாங்கி. என்ன அஸ்வின் ஃபேக் ஐடிலாம் திட்டிட்டு போறாங்களே, என்னங்க அது? அதான் அதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக். எங்கடா? இல்ல அதாவது இதான் சொல்லுவோம் பாத்தியா, நான் அதான் போய் ஆட்டோ ஊத்தினுறான். அதான் ஆட்டோ ரஜினி ஃபேன்ரா. இல்ல இது தெரியல. அதான் நாங்க யாருக்கு பர்த்டே மட்டுமே இதுல வர வாய்ஸ் கேட்டாலே எனக்கு அந்த ரெக்கார்டிங் தானே ஞாபகம் வருது. ஏய், தயவு செஞ்சு அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கடா. கருமத்தை எங்க போனாலும் அதையே சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் ஏதோ கோவத்துல ஒரு வாட்டி பண்ணிட்டேன், விடுங்கடா. என்னதுடா? ஓ அதுவா அந்த ரெக்கார்டிங்டா? எனக்கு உண்மையிலடா இவன்ட பேசும்போது அதான் சீச்சி. இல்ல அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது கேலரியில. நல்லா பொத்தி பொத்தி வச்சுக்கோ பூஜை போட்டு. அது ஊருட்டே இருக்குடா, நீ அதை வச்சுட்டு என்னடா பண்ற அலெக்ஸ்? பாயபுள்ள நதிரே இறக்கி ஒன்னு அடிப்பான், பாத்துக்க. சீச்சி வச்சுலாம் நம்ம பையா இப்படி சொல்லிதான் அவனை எல்லாம் இறக்கி. வேறதான் நடந்துச்சு இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச். நாளைக்கு டவுட், இது கூட சேர்ந்து வேற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? இது கூட வேற இல்ல, முன்னாடி வந்துட்டு ரியோவோட சரி இன்னைக்கு மேட்ச் எம்பூரான் எப்படி இருக்கான்? எம்பூரான் இதுல இல்ல மனோஜ், எம்பூரானு டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் ஆயிடுச்சு, தெரியுதா? காலங்கத்தால தற்படி அடிக்கிறானுங்க. இல்ல அதுவும் எங்க கூட்டுன்னு போய் அடிக்கிறானுங்க, பட்டு பிட்டுன்னு அடிக்கிறது. செம நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு. பத்ரி கமல் கான் பால பெங்களூர் கிட்ட போய் பாத்துருக்கான். ஏன்னா இங்க வீரதீர சொல்ற டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு அவனுக்கு. உள்ள கூட்டு வச்சு குத்துறா, ஊம குத்த. சுமாருதான். இல்ல இப்ப நல்லா இருக்கும் நினைச்சு போறவங்களுக்கே சுமாரா இருக்குன்னா, எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போனா மயிர் மாதிரிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதான் எம்புறான். லூசிஃபர் 2 நான் லூசிஃபர் பாத்திருக்கேன்டா, அது ஒரு டைம் பாக்கலாம், ஓகேவான படம் தான். ரீசெண்டா தான் பார்த்தேன் நானு, 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். இல்ல அஸ்வின் நீ சொல்ல, அது என்ன ஆஹா ஓஹோன்னு படமா? ஓகே நல்ல படம் தான், அதுக்காக இவனுக்கு உயிர் வாங்க. இவனுக்கு பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு இல்ல, அதெல்லாம் என்ன கேட்டேன். பார்ட் 2 எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அதுல ஸ்கோப் இருந்துச்சு இவனே, ஆனா அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அதுல மாசா இருப்பான் ஆளு, அதெல்லாம் ஓகே. 2 எடுத்துன்னு வந்து அதான் சாடல் தள்ளி விட்டான் பார். இந்தியன் 2 2.2 அந்த வரிசையில் எம்புரான். நான் சொல்லலாம்னு வந்தேன்டா, இந்தியன் 2 இதெல்லாம் தேவையில்லாத 2. இன்னைக்கு அலெக்ஸ் ரெட்டி அழுவுறாப்லடா ஸ்பேஸ்ல. இந்தியன் 2 எல்லாரும் மொக்க படம்னு சொல்றாங்க, தேம்பி அழுவுறாருயா. இல்ல இந்தியன் 2 எல்லாம் மொக்க படம் கிடையாது, இருக்கிறத காட்டு மொக்க படம்.
மொக்க படத்தை விட டேய் மனசு அலெக்ஸ் 2.0 சேர்க்காத. அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு இந்தியன் 2 ஆனா கம்பேர் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? 2.0 முகப்படம் தான். இந்தியன் 2 எடுத்து 2.0 பெட்டர் ஆக்கிட்டானுங்க. எல்லாம் டென்ஷன் ஆமா ஆகுது. ஆமா ஐயோ ஆனா 2.2லாம் அந்த கான்செப்டுக்கே என்னடா பண்ணி அது ஆக்சுவலா ஒரு சென்டிமெண்ட் மிக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அதனால அது ஓகே. ப்ரோ 2.0 ஆக்சுவலா ஒரு பேய் படம் ப்ரோ. நீங்க 2.0 ஒரு பேய் பேய் படம். படம் நீங்க வாடா அலெக்ஸ் உண்மையிலேயே 2.0 பேய் படம் தான். நீ இல்லன்னு சொல்லுவியா? தெரியும்டா. இல்ல அது சயின்டிபிக்கா 6ஆவா நாங்க சொருவ பார்த்தோம். ஆனா எங்களுக்கு தமிழ்ல பேய் படம். ஆனா எங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல அலெக்ஸ், நீ இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பாட்டி எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க பேய் படம் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆறா இது அதுன்னு சொன்னா முடியுமா? இல்லடா ஒரு டைம் ஜீ தமிழ்ல 2.0 வருது. எங்க வீட்டுல கேட்டாங்க, இது என்ன இது அப்படியேதான் ரஜினி உடம்புல எப்படி அக்ஷயகுமார் வருதுன்ற மாதிரி கேட்டாங்க. அது அவனுடைய ஆறா போதுன்னு. ஆறானா என்னன்னு கேட்டாங்க. ஆவின்னு என்ன பேய் படமா வச்சிருக்கேன்னாங்க. ஒரு அசிமா போச்சு குமார. இத நான் சொன்னா என்னைய திட்டுறேன். இல்ல அது பேய் படம் மாதிரி ஆனா பேய் படம். டேய் பூன்னு சொல்லலாம், நீ சொன்ன மாதிரி சொல்லலாம். அது தெரியலதான் சும்மா போர் அடிக்குதுன்னு எடுத்தங்க. அதான் பிராங்க் பண்ணாங்க. சரி ரஜினிக்கு தான் அறிவியலன்னு நடிச்சுட்டான். அந்த அக்ஷய்குமார்லாம் எப்ப நடிச்சான்? அதானே ஆச்சரியம். சம்பளம் அங்க ஹிந்தில ரீமேக் பண்ணிருப்பான் 2.0 கா கிலாடி. ஆனா சம்பளம் அதிகமாக போவே மாட்டேன். ஒன்னும் இல்ல அலெக்ஸ், சிட்டி ரோபோட கம்பேக்ங்கிறாங்க. பூஸ் பம்ப்ஸா வைக்க வேண்டியதானே? ரொம்ப நார்மலா வச்சானுங்க அந்த சீனு. சரி சிட்டி ரோபோ கம்பேக்னா அவ்வளவு கேவலமா இருந்துச்சு பார்த்தா இந்தியன் தாத்தா கம்பேக் அதுக்கு மேல கேவலமா இருந்துச்சு. ஒரே ஒரு தந்தோரா ஃபேக்டரி அடிச்சு. இல்ல அந்த படத்துல சித்தார்த்தார் ஒரு நடிப்பு நடிச்சிருப்பான் பாரு. தக்காம பிடிச்சவன் ஓவர் ஆக்ட் பண்ணிருப்பான் அந்த படத்துல. ஏய் படத்துல ஓவர் ஆக்ட் பண்ணல ப்ரோ, அவன் இன்டர்வியூல ஓவர் ஆக்ட் பண்றான். அதுதான் பிரச்சனையே. இல்ல இன்டர்வியூல அதாவது சங்கருக்கே சர்வசாதான் சங்கருக்கே சமரசம் பண்ணி விட்டது என்ன தெரியுமா? ஆங்கர் கேட்டிருப்பாங்க கேள்வி, இந்தியன் 2 பிடிக்குமா இந்தியன் 3 பிடிக்குமான்னு. ஏன்னா அது இந்தியன் 3 அந்த மூதேவி சித்தார்த்த வந்து எனக்கு இந்தியன் 4 பிடிக்கும், இதை எடுங்க நான் இந்த ருசி கண்டான்றான். சங்கர் சடனா ஒரு திரும்பி பாப்பாரு. எனக்கு அந்த திரும்பி பார்க்கும்போது எனக்கு அப்ப புரியல. அந்த படத்தை பார்த்து இந்தியன் 4 இல்ல அந்த நாய் சம்பளத்துக்கு புரியுது. அதான் திரும்ப வந்தா மெயின் இவனுக்கு லீடு மாதிரி வேணும்னு. இது பரவாயில்ல மான்ஸ்டர். புஷ்பாவுடைய சக்சஸ் ஆயினுக்குது, படம் ஓடி நிக்குது. நாய் எரிச்சல்ல வந்து ஜேசிபி வந்தா கூட தான் கூட்டம் வரும்ட்டான் எச்சகலை. அட நாய அப்படியேடா சொன்னா. ஆமா ஜேசிபி வந்தா கூட கூட்டம் வரும்ட்டான். ஹிந்தியில ஏதோ நார்த்ல அதான் புஷ்பா பெருசா போகுதுன்னு சொன்னா, ஜேசிபி வந்தா கூட தான் கூட்டம் வரும். ஆமாமா எப்படி புஷ்பாக்கு இவ்வளவு கூட்டம் வந்துச்சு சொல்றப்போ, ஆமா நார்த்ல ஜேசிபிக்கு வந்தா கூட தான் கூட்டமா வரும் அப்படின்னு. அப்படியா? கங்கோ அப்ப எங்க ப்ரொமோஷன் பண்ணாங்க, என்னாச்சு? இவெல்லாம் பக்கா ஊப்பி அலெக்ஸ். இவன் முழுகுன ஊப்பி இவன். இல்ல ஏடிஎம்கே டைம்ல சித்தார்த்தல நிறைய ட்வீட் போடுவோம், சமூக பிரச்சனை மயிர் பிரச்சனை. இப்ப மூடிட்டு இருக்கான் பாரு. அந்த டைம்ல இல்ல நான் கொஞ்சம் டீசெண்டா பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த நாயெல்லாம் பண்ண வேண்டிய கேட்கலாம். நாளைக்கு ஆர்சிபி மேட்சா வேற மாதிரி சிஎஸ்கே ப்ரோ மேட்ச் கூட எனக்கு என்னமோ நம்ம ஆளுங்க அடிச்சிருவானுங்க. எங்க தெரியுமா? ஸ்டேடியத்துல இவனுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அடிக்க போறானுங்களா? அதை நினைச்சாதான் எனக்கு ஓவரா வாய் விடக்கூடாது. இல்ல போன வாட்டி பண்ணதுக்கு நம்ம பசங்க அடிச்சிருவானுங்களோன்னு எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு. ஆனா சென்னை ஸ்டேடியம்ல 90% சென்னை ஆடியன்ஸ் தான், இல்ல அட்லீஸ்ட் 70% எடுத்துக்கலாம். வெளியே ஆர்சிபி ஃபேன் ஒருத்தன் வரானா? சென்னை மும்பை மேட்சுக்கே ஆர்சிபி ஜெர்சி போட்டு ஒருத்தன் வந்தான்டா. எங்க போயிட்ட? அங்க ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்துக்கிறான். இல்ல அதான்டா. இல்ல இப்ப ஆர்சிபி அங்க வர்றது மேட்டர் இல்ல, போகும்போது கம்முன்னு போனோம், புரியுதா? அவன் உடனே நம்ம ஜெயிலுக்கு போனோன்றான், புரியுதா? நடந்திருக்கு.
ஜிதேஷ் சர்மான்னு ஒருத்தன் இருக்கான் ஆர்சிபில, ஓகேவா? தெரியும். விக்கெட் கீப்பரு. அவன்கிட்ட போய் கேட்டிருக்கானுங்க, சென்னைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு கேட்டப்போ கலாச்சிருக்கான். இட்லி சாம்பார் சட்னி சட்னின்னு சொல்லியிருக்கான். இவனுங்கெல்லாம் காண்டாயிட்டானுங்க நம்ம பயலுங்க. இப்ப மாதிரி அடியில கிண்டிட்டு பானிபூரி போடுவாடா நாய்ங்களா. இட்லி சாம்பார்லாம் நல்லா தான் இட்லி இருக்கும். சாம்பார் சட்னி இதுல சட்னி. கொடுமை என்னன்னா அவனுங்களே இட்லி சாம்பார் சட்னி தான் தான் சாப்பிடுவானுங்க. இட்லி அப்படியே ப்ரோ அவனுக்கு ஸ்வீட் சாம்பார் ப்ரோ, ஸ்வீட்டா இருக்கும் அவனோட சாம்பார். ஒரு பானிபூரிக்கே கரண்டி தோசைக்கு 2 கரண்டி நெய் ஊத்துவானுங்க. நதீர் கேக்குதா? இத சொன்னது யாரு? நார்த் இந்தியன் அவனா கிரிக்கெட்டரா? இல்ல ஜிதேஷ் சர்மா ப்ரோ. பெங்களூர் காரணம். அதுதான் நார்த் இந்தியன் அவன். நார்த்தா தான் இருப்பான். பெங்களூர் காரணம். ஜிதேஷ் சர்மா நார்த் தான். அதான். கமான் மனோஜ் தூக்கி போட்டு மேய்ச்சணும். நாளைக்கு அவன் சீக்கிரம் ஓட்டானா பயங்கரமா ஓட்டுவாங்க ப்ரோ போட்டு. இல்ல முதல்ல இந்த நார்த்துக்கெல்லாம் இட்லி தோசை பார்த்தா காமெடி. ப்ரோ சாப்பிட்டு அவனுங்க பாருங்க. இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, இங்க வந்து என்னது லெகசி கிரியேட் பண்றாங்க, எல்லாருமே வின் பண்ணிருக்கானுங்க. சேப்பாக்கு அவங்க லாஸ்ட் ரவுண்ட் வந்து 2008 அப்போ வின் பண்ணா, அதுக்கு ஒரு வின்னே பண்ணல. அலெக்ஸ் சரி ஓவரா பேசிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸோட ஃபேவரட் ஃபுட் என்ன? சப்பாத்தி கும்பல். பாவுல சூத்து சாரி சப்பாத்தி பாவ் பஜ்ஜி பாவுல சூத்துட்ட சாரி பாவ் பஜ்ஜி டீசன்ட்டாக பேசுங்க. பேசுமா டீசன்ட்னா என்ன? டீசன்ட்னா என்னடா கெட்ட வார்த்தை கொஞ்சம் பேசாம நான் நீ நார்மலா பேச மாட்டேன். எனக்கு நடுவுல வாய் டங்கு ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. ஆனா நீ யோசிச்சு பாரு. இல்ல உனக்கு சப்பாத்தி நல்லா இருக்குமா இல்ல தோசை நல்லா இருக்குமா? ஆனா நான் இங்க சப்பாத்தி டாக்ஸ போயிட்டு கேங் பேங் பண்றானுங்க, நம்ம கரை சொல்றானுங்க. மணிமலை விட்டு வைக்க மாட்டானுங்க. நிறைய கேஸ் மேல கேஸ். நார்த்ல தான் பல கேஸ் கூட. எஜுகேஷனே அங்க கிடையாது. நான் இங்க நம்மள கலாயுது. இங்க இருக்கிறதால கேஸா பேகுனா சாப்பிட்டு திரிவானுங்க. மனோஜ் அங்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ரொம்ப பாப்புலேஷனோட காமன் சென்ஸ் தாண்டா கம்மி. ஆமா மனோஜ் நீதான் ரொம்ப பாப்பிய. உன்னெல்லாம் கூட்டும் போய் நார்த்ல விட்டா எப்படி இருக்கும்? நார்த் ட்ரெயின், நார்த் டாக்ஸி. அங்க இருக்கிற டோலிஸ் தான் மாமி. அதாவது இந்திக்காரை கூட விட்டுக்க மாட்டாங்க. வெக்கமா இல்ல? கேரளால கூட தான் பொண்ணு. கேரளா கூட தான் பொண்ணு அழகா இருக்கும். கேரளாவை விட நார்த் நல்லா இருக்கும். இல்ல சில்லுன்னு ஒரு கதையில வடிவேல் போவான் தெரியுமா, பாயெல்லாம் தூக்கிட்டு. இதே மாதிரி ஒருத்தன் ஒண்ணு போட்டிருப்பான் இந்த பாகிஸ்தான் இது பத்தி. அது உண்மைதான், பாகிஸ்தான்லயே நல்லா இருப்பாங்க. முதல்ல டோலினா நல்லா இருக்கும் அதானே. வடக்கும் பாகிஸ்தானும் அல்டிமேட்டா இருக்கும். இல்ல சிறுத்தை பத்தல் சொல்லுவோம் பாரு, பொருளை பாரு பொண்ணை பார்க்காத. வேற ஏதாவது சம்பவம் நினைச்சா நீங்க? அரசியல் எதுவுமே இல்லையா? நாளைக்கு தான் தளபதி வராரா கல்ல? இன்னைக்கு வந்து ஏதோ சிபிசிஐடி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ போயிட்டு இருந்தாரு. 1-2 சின்ன மேட்டர் தான்டா, பெருசாலாம் ஒண்ணு போல. இவனுங்க சொல்லி வச்ச மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லாம் என்னமோ பண்றானுங்கடா டிஃபரெண்டா. சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. பாப்போம் நாளைக்கு தான் தெரியும். ட்வீட்ஸ்லாம் எல்லாருக்கும் லோட் ஆகுதா? பாக்கலையா? ஆகுது நார்மலா. அப்படிலாம் குரோம்ல போகுது. குரோம்ல இப்பதான் ஒன்னு ரியலைஸ் பண்ணேன், ஸ்பேஸ்ல வந்துட்டு வீடியோ எனேபிள் பண்ணலாமாடா? இங்க காட்ட மாட்டேன். காட்டும்டா, அந்த பிளஸ் சைன் இருக்குல. போல. ஆமா சர்ல குரோம்லயும் இருந்தாலும் ஹோஸ்ட் மட்டும் தான் வீடியோ காட்ட முடியும். ஆனா நான் ஸ்பீக்கர் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படியே ஆமா அது ஒரு ஸ்பேஸ் என்ட்ரான ரேண்டமா. அப்பெல்லாம் வந்தா பைரசி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப சும்மா சொல்றேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் ஸ்பேஸ் போட்டு லைவ் ஆன் பண்ணிட்டு கம்முன்னு இருந்துடுறேன், போயிட்டே இருக்கும், எண்டே இருக்காது. புரியுதா? ஸ்பேஸ் நீ எவ்வளவு நேரம்னு ஓட்டலாம். 4 மணி நேரம் கூட 8 மணி நேரம் கூட ஸ்பேஸ் ஓட்டலாம். ஸ்பேஸ்ல எல்லாம் படம் பார்த்துருவானுங்க. இல்ல அவ்வளவு சீக்கிரம் ரிப்போர்ட் ஆகும் தெரியுமா? எந்த ஸ்பேஸும் லேட் ஆகும். அதான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் இது
டேஞ்சர். அந்த மாதிரி அலெக்ஸ் இன்னொரு விஷயம் தெரியுமா? கடைசியா ஆர்சிபி சென்னையில வந்து எப்ப தெரியுமா ஜெயிச்சானுங்க? உனக்கு எனக்கு 7 வயசா கடைசியில ஆர்சிபி சென்னையில எப்ப தெரியுமா ஜெயிச்சாங்க? சென்னை கிரவுண்ட்ல. எப்போ? உனக்கும் எனக்கும் 7 வயசா இருக்கப்போ. 7 வயசுல எந்த இயர்ரா? 2008. அதான் 2008 அப்போ. அதுதான். ஏன்டா இத்தனை வருஷம் புடினா இருக்கு. இத்தனை வருஷம் அன்னைக்கு ஜெயிச்சவனுக்கு தான், அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லை. மனோஜ் எனக்கு என்ன காண்டுனா, ஏதாவது பேசினா இந்த ஜெயிலுன்னு வாங்கல, அதான் டென்ஷன். சரி ஜெயிலுக்கு போனதே இருக்கட்டும். இவனுக்கு என்ன பண்ணானுங்க? இவனு தான் உத்தமனுங்காச்சு. ஒரு கப்படி போனவன்ட்ட கூட கப் எடுக்கிறா. அதான் சொல்றான். சரி ஜெயிலே போயிட்டு வந்துட்டான், அவன் தெரிஞ்சுட்டான் எல்லாம் இப்ப நீட் ஆகுது இல்ல, அப்புறம் எப்படி கப் வருது? இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து 3 கப் அடிச்சிட்டோம். அவனுக்கு வந்து அந்த ஜெயில சும்மா பேசிட்டே இருப்பானு, அவனால வேலிட் பாயிண்ட் இல்ல அவனுக்கிட்ட யார்ட்டையும். ஸோ அதனால ஜெயிலுவானுங்க. விமன்ஸ் கப் அடிச்சதுக்கே கை தட்டுற கும்பல் தெரியுமா? அது பெருமை எடுத்துக்கணும் தெரியுமா? அது ஜெயிலுக்கு போனாங்க இல்ல, அது வேறடா. ஜெயிலுக்கு போனா கூட அந்த பிளேயர்ஸோ அந்த ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்கல்ல. இல்ல மேனேஜ்மெண்ட் தான் ப்ராப்ளம். அதுல அவங்க ப்ராப்ளம் பண்ணிட்டு பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இவங்க எதுவும் பிளேயர்ஸ் எதையும் இது பண்ணல. ஆனா மூதேவிங்க ஒரு தடவை இவனுக்கு தோத்துட்டு நம்மள பழி போடுறாங்க. இல்ல ப்ரோ, அவங்க வேற ரீசன் எதுவும் இல்ல. அதனால இந்த ஜெயிலுன்னு சொல்லி இது பண்றது அவங்களால வேற ஏதாவது பேச முடியாது ப்ரோ. கப் அடிச்சாங்க ப்ரோ, அவங்க ஒரு கப் அடிச்சிட்டா அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம 5 கப் அடிச்சாலையும் அந்த இதுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருப்பானு. இவன் ஒரு கப்லாம் அடிச்சிட்டாலே அவ்வளவுதான், ஆடிட்டுவானுங்க ஓரா. இல்ல ஹேட்லாம் இல்ல, எனக்கு கோலி பிடிக்கும். பட் அந்த ஃபேன்ஸ் தான் அந்த கடைசி அந்த வருஷம் லீக் வந்து வின் பண்ணிட்டு இவங்க ஆட்டம் தான். அது அந்த வெளியே பண்ணாங்கல்ல, என் ஃப்ரெண்டும் போன வருஷம் போயிருந்தான் மேட்ச். அவன்லாம் ஓவரா பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணிட்டான். அதான் சென்னைக்கு ரொம்ப பண்ண மாட்டாங்க இந்த டைம் வின் பண்ணா கூட. சொல்றேன், ஆர்சிபி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க போறீங்களா ப்ரோ மேட்ச் நாளைக்கு கிரவுண்டு? இல்ல யாரு ப்ரோ இப்பெல்லாம் போராட்டு விக்கெட், இப்ப விக்கிற டிக்கெட்டுக்கெல்லாம் நீங்க கிட்னியை வித்துட்டு போயிடலாம். ஆமா, என் ஃப்ரெண்டும் 8K வாங்கி வச்சிருக்காங்க. ஸ்கேம் பண்றானுங்க டிக்கெட்டை. 1500 டிக்கெட் 4000 5000 ப்ரோ. என் ஃப்ரெண்ட் 8K வாங்கியிருக்கான் ப்ரோ. 1700 4000 8 10 அதான் 15 போயினுக்குது. 15 யூடியூப்ல கூட பார்த்தேன், அவன் சொல்லிருந்தான். எல்லாம் அந்த டோனிக்காக தான்டா, வேற ஒண்ணுடா. வேணா ஆர்சிபி டிக்கெட் ஏதாவது ஆர்சிபி வேறதா மேட்ச் வருதா? தெரியல, இப்ப தெரியல. அவனுக்கு மேட்ச்ல எதுவும் பிளாக்ல டிக்கெட் அதிகமா வித்து பார்த்ததே கிடையாது. அலெக்ஸ் டோனி இருக்கிறதுனால தான் அலெக்ஸ் இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. டோனி முடிஞ்சிச்சுன்னா பாரு, மேட்ச் நடக்கிற அன்னைக்கு கூட டிக்கெட் வெளில நீ கவுண்டர்ல இன்னும் வாங்கிட்டு உள்ள வரலாம். அந்த சிச்சுவேஷன் தான். டோனிக்கு தான் வந்து இங்க உனக்கு இல்ல ப்ரோ, தோனி ஆர் ரீசன் அதனால தான் அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து இது பண்ணி ஒரு ரீசனுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க ப்ரோ. எல்லாருக்குமே இது தெரியும், காமனா எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அன்கிளாப் பிளேயரா ஆடுறான், 4 கோடி வாங்கிட்டு அவனுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவனும் கேப்டன் நேம்ல இல்ல, ஒண்ணுமே இல்ல. தெரியும், ஜஸ்ட் ஒரு மணி ஜெனரேட். ஆமா ஆமா. அதுக்கு வந்து சிஎஸ்கே கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி. ஆனா லாஸ்ட் சீசன் 3 சீசன் ஆயிடுச்சு. பட் இன்னொரு சீசன் 2 சீசன் கூட ஆடலாம் தோனி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவன் அந்த டிக்கெட் பிரைசிங்காக தான் அவங்க இது பண்றது ப்ரோ. இல்ல இது இன்னொன்னு இருக்கு, கிரவுண்ட்ல இருந்தே இருக்காங்கல்ல, அவங்க மூலியமாவே அவங்களே ஒரு பிரைஸ்க்கு வந்து தனியா அந்த பிசிக்கல் டிக்கெட்லாம் எடுத்துருக்காங்கல்ல, அவங்களே ஒரு ஜெனியூனான இது பிரைஸ் இல்லாம இப்போ 1000 டிக்கெட்னா அவங்களே ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ 5 ஒரு 6K நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வித்து இருக்கிறது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இதுவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாஃபியா இருக்கு அது தனியா. அது தனியா அவங்க பிசிக்கல் டிக்கெட் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்டு பார்த்தா தெரியும், அவங்களே சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் ப்ரோ, தனியா ஒரு அமௌண்ட் வரும், மற்ற கமிஷன்லாம் அவங்க போய் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேட்டிருக்கேன் நானும். ஆனா அது எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. ஆனா இவங்க யாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கேம்னு தெரிஞ்சு தானே பண்றாங்க. ஒரு போலீஸ் நான் வேணா இது சொன்னா இதாயிரும், வேணாம்.
இல்ல போலீஸ் என்ன இப்ப ஏன் ஷவுக்கு சங்கர் வீட்லயே போய் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்களே ஒண்ணும் பண்ணாம இல்ல உட்காந்துறாங்க. என்னன்னா போலீஸ் ஒருத்தருக்கே ஒரு அண்ணா இருக்காரு ப்ரோ, அவருக்கே அந்த பிரைஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 9K கிரவுண்ட்ல இருக்க ஸ்டாஃபே 9K சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச அண்ணா கிட்ட கேட்டேன், அவர் எப்படி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு, போலீஸ்க்கே அந்த அமௌண்ட் கூட சொல்றாங்க உள்ள இருக்கவங்க. அப்படியா? சே, நான் தேவையில்லாம அடிச்சிட்டேனே. இன்னும் 2 years தான் ப்ரோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஸ்டேட் கிரவுண்ட்ல நேரா தான் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ, ஆனஸ்டா சொல்லுங்க, இல்ல போன இன்னொன்னு இருக்கு. சீசனுக்கும் சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சு 23க்கு அப்புறமே 24ம் சரி, நான் இதை ஃபீல் பண்ணேன். 23 சரியான வருஷம் அதான் IPL. 23 தான் எனக்கு தெரிஞ்சு மாஸ். ஓகேவா, டோனி எந்த ஸ்டேடியம் போனாலும் அங்க வந்து டோனிக்கு தான் இல்ல மாஸ். ப்ரோ, அதுதான் ஃபுல்லா எல்லா லாஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த சீசன் தான் ஸ்டார்ட் ஆச்சு, லாஸ்ட் சீசன் தோனியான 24லயே நீங்க இன்னொன்னு பாத்தீங்களா பண்றாங்க ப்ரோ. இல்லையா, இவங்க என்ன ஃபேம் பண்றாங்கன்னா, ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ ருத்ராஜ் வந்து லெகசி கிரியேட் பண்றதுக்காக ருத்ராஜ் வந்து மேல கொண்டு வரதுக்காக தோனி ஆட்டிருக்காங்க சொல்ல மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு ருத்ராஜ் வந்து பெரிய இப்போ சிஎஸ்கே கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், தோனிக்கு அப்புறம் ருத்ராஜ்ன்ற ஒரு கேப்டன் எடுத்து வந்துட்டாங்க இப்போ. பட் அவரை வந்து ஒரு ஃபேன்ஸ் முன்னாடி இவர் தான் அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி முன்னெடுத்துறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தோனி போறதுக்கு முன்னாடி ருத்ராஜ் வந்து பெரிய பிராண்டா ஆக்கிட்டு போறதா இவங்களோட பிளான் ப்ரோ. அதை பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதுதான் இவங்களோட மெயின் மோட்டிவ். அந்த ரீசனுக்காக தோனி ஒன்று இருக்கு. ஆமா, கரெக்ட் நீங்க சொல்றது. கிரிக்கெட்ல வந்து எப்பயுமே ஒரு 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. அது T20ல நான் வந்து மெயினா பார்ப்பேன். என்னன்னா பேட்ஸ்மேன் தான் எப்பயுமே டாப்ல இருப்பாங்க. ஓப்பனர் பேட்ஸ்மேன் வந்து நீங்க என்னதான் 100 அடிச்சாலும் வச்சுக்கோங்களேன், லாஸ்டா எவன் வந்து இந்த 2 பால்ல 4 ரன் 2 பால்ல 6 அடிக்கிறானோ அவன் தான் ஃபேம் ஆவான் மோஸ்டா. ஆமா ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா நீ ஓப்பனர்ஸ் எந்த அளவுக்கு அடிச்சாலுமே லாஸ்டா வந்து 2 பால்ல 4 2 பால்ல 6 அவன் தான் ஃபேம் அதிகமாகும். ஸோ கிரிக்கெட்ல இந்த ப்ராப்ளம் எப்பயுமே இருக்கு ப்ரோ. ஆமா, அது என்னன்னா செலக்ஷன்ஸ்ல இது இருக்கு ப்ரோ. இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே செலக்டட் ஓப்பனர்ஸ் தான் இருப்பாங்க. ரோஹித், இப்போ முன்னாடி தவான், ரோஹித் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. இப்போ வந்து யாரு இருக்கா, ஜெய்ஸ்வால, இப்போ யாரு கில் இருக்கான், அந்த மாதிரி ஒரு செலக்டட் ஓப்பனர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருவாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி மெயின் இது போகாது. பினிஷர்ஸ் தான் எப்பயுமே அவங்க சான்ஸ் கொடுப்பாங்க, மாத்தி மாத்தி சான்ஸ் கொடுக்கறதே அவங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி 2 balls ஆடி அது வின் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் கிடைக்கும். அது அதுலயே ஃபேம் அதிகமா வரும். ஓகேவா, ஆமா ஸோ ஆமா ஆமா, ருத்ராஜுக்கு வந்து இவங்க வந்து எப்படின்னா ஸ்லோவா தான் பிக்கப் ஆகும். அது உடனே ஆகவே ஆகாது. அது ரொம்ப ஸ்லோவாகும். இல்லைன்னா அவன் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரையும் அவன் ஆடணும். இந்த இல்ல ப்ரோ, ஃபைனல் பால் வரையும். ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு கப் மட்டும் இந்த வருஷம் வின் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த வருஷம் ஒரு தோனி போறதுக்கு கப் வின் பண்ணிட்டானா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ருத்ராஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கப் வின் பண்றதுக்காக இந்த வருஷம் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ப்ரோ என்ன ப்ரோ, இருக்கிற பியர் எல்லாம் சிஎஸ்கே பியர்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது ஒன்றும் ருத்ராஜ் அப்பப்போ ஏதாவது போடணும்ல, நாக் போடணும்ல. எல்லாம் டோனி ஜடேஜா இவங்கள தான் இன்னும் போட்டுன்னு இருக்கானுங்க. அது உண்மைதான். ஜடேஜா எடுத்து வந்திருக்கலாம் ப்ரோ. ஜடேஜா வந்து கரெக்டா அதுதான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஜடேஜாக்கு கேப்டன்சி ஒழுங்கா வராதனால தோனி அப்படியே அந்த இதை மாத்திட்டாங்க. அப்புறம் ருத்ராஜ் எடுத்து வந்திருக்காங்க. சரி ப்ரோ, நாளைக்கு நாளைக்கு நைட்டு தானே IPL. ஆமா ஆமா, நாளைக்கு மேட்ச். ஓகே அலெக்ஸ், தூங்கு போ. மார்னிங் விஜய் வராரு. அதுவும் காலைல 8 மணிக்கா? ஸ்பேஸ் இருக்காடா 8 காலைல? 9:30க்கு ஸ்பேஸ். சீக்கிரமா மார்க்ஸருக்கு போதை ஜாஸ்தி ஆயிருச்சு. போதையா? ஃபுல் சரக்குல இருக்காருடா, தெரியாதா?